2026ஆம் வருட குறும்பட விழாவிற்கு நேற்று மாலை, இன்று காலை, இந்த மாலை 3 நிகழ்விற்கும் வந்து மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த நன்றியும் வணக்கமும். ஒரு பரபரப்பான சூழலில் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடந்தேறியிருப்பது உங்கள் அனைவரின் ஆதரவினால் மட்டும்தான். உங்கள் அப்படின்னு நான் சொல்றது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஸ்பான்சர்ஸ், நம்ம பங்கேற்பாளர்கள், நம்ம சப்போர்ட் டீம் மற்றும் நமக்கு கண்ணுக்கு தெரியாம வந்திருக்கிற பல ஃபேமிலிஸ்ல மூலமா வந்திருக்க நம்ம ஆடியன்ஸ். சந்தர்ப்பங்களை சாதகமாக்கி கொள்வர்கள் தான் சாதனையாளர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம ஓரளவுக்கு சாதகமாக்கி நம்ம ஒரு சின்ன சாதனை புரிஞ்சிருக்கோம்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில், கடந்த ஒரு மாத காலகட்டத்தில் பல நிகழ்வுகள் நடக்க முடியாத ஒரு தருணத்தில் நிஜமாவே இந்த ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த நன்றின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் திரு ஆனந்த் சுப்பிரமணியம் எனது பக்கபலமாக நம் இருவரும் சேர்ந்து தான் கடந்த 6 வருட காலமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு குடும்ப நிகழ்வின் காரணமாக அவர் சென்னையில் இருக்கார். அங்கேருந்து ஃபோன் மட்டும் பண்ணி நல்லா நடக்குதா அப்படின்னு மட்டும் கேட்டுருக்காரு. அவரோட உள்ளம் இங்கே இருக்கும், உடல் மட்டும்தான் அங்கே இருக்குது. நிச்சயமாக அவரோட நினைவுகள் இங்கே இருக்குது. அவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட உறுதுணை இல்லைனாக்கா இந்த 6 வருஷம் இவ்வளோ சிறப்பாக நடந்திருக்காது. இந்த 7வது வருடம் மிக சிறப்பான முறையில் தொடங்கி ஏறத்தாழ 35 குறும்பட கதை வசனங்கள் நாம் பெறப்பட்ட நிலையில் நமது சிறப்பு விருந்தினரும் நடுவருமான வினோதி வைத்தியநாதன் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒரு 12 கதைகளை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களுக்கு மனசே இல்லை, 12 கதை தானா இன்னும் 4 அலைஞ்சு சேர்க்க முடியுமா அப்படிலாம் சொன்னாங்க. பட் நமக்கு நேரம் காலம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து நம்ம வச்சிருக்கிறதுனால அதுக்கு மேலே நம்மளால் எடுக்க முடியல, அதை தேர்ந்தெடுக்க முடியல. அமீரக குறும்பட விழா என்பதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அமீரக குறுநாடக விழாவின் ஒரு தொடர்ச்சி தான். 2016 முதல் குறுநாடக விழாவாக நடைபெற்று கொண்டிருந்த நமது நிகழ்ச்சி 2020இல் கொரோனா காலகட்டத்தில் பெரும் பீதியை கடந்து நம் பலரின் ஆதரவுடன் அர்ச்சனா மாதிரியான சில பேர் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், குறுநாடகம் இல்லை நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த ஒரு விதை அதுதான் வந்து இந்த குறும்பட விழாவாக உருவெடுத்தது. வருடம் புதிய எழுத்தாளர்கள், புதிய இயக்குநர்கள், புதிய பங்கேற்பாளர்கள் என மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் நமது புரவலர்கள் தான் என்பதை சிரம் தாழ்ந்த நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருடம் ஏறத்தாழ 119 கலைஞர்கள் ஒரு குறும்படத்திலும் 11 கலைஞர்கள் 2 குறும்படத்திலும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு விருது வழங்கும் விழா. விருதுனாக்கா வந்து வெற்றியாளர்களுக்கு மட்டும் விருது கிடையாது, இங்கே பங்கேற்பாளர்களுக்கும் நினைவு சின்னங்களும், வெற்றி பெற்றவர்களுக்கு விருதும் வழங்கும் இந்த விழா. இந்த விழாவில் இன்று நம்முடன் இணைந்து சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொடுக்க முன்வந்திருக்கும் வினோதினி வைத்தியநாதன் அவர்களை அழைக்கின்றேன். தேங்க்யூ மேம். உங்களை மாதிரி நான் பேப்பர் இல்லாமலாம் பேச முடியாது மேம். அதனால் 2-3 விஷயங்கள் நான் சொல்லணுங்கிறதுக்காக எல்லாம் மறந்து போயிடுவேன். அமீரக நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நேற்றுக்கு மாலை வணக்கம் சொன்னோம், இன்றைக்கி காலை வணக்கம், திருப்பி இப்போ வந்து மாலை வணக்கம். மேம் சொன்ன மாதிரி 3 நிகழ்வுகளுக்கும் வந்த சில முகங்களை வந்து இங்கே பார்க்க முடியுது. ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது ஒரு பக்கம் எல்லாரும் உட்காந்துருக்கிற போதே நான் பேசுகிறேன், சில பேர்லாம் வந்து அந்த ஏதோ சத்தம்லாம் கேட்குதுங்கிறாங்க. இன்னைக்கு காலைல எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. எனக்கு ஏன் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு எனக்கு தெரியல, ஏன் ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. அதான் இந்த மாதிரி தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். நான் யோசிச்சேன் நான் என்னடா கோஆப்ரேட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி வந்து மேம் சொன்ன மாதிரி ஒரு 6 வருடமாக ஒரு அவார்ட் செரிமனியை வந்து நடத்தணும், இல்லைனா எனி ஃபெஸ்டிவல் ஃபார் தட் மேட்டர். ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்து சினிமாவை வாழ வைக்கும் ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூவிஸ் ஆர் வாட் மேக்கர்ஸ். மூவிஸ் வந்து ரிஃப்ளெக்ட் லைஃப் அப்படின்னு நமக்கு தெரியும், ஆர்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் லைஃப். பட் சினிமா வந்து எல்லாத்தையும் மீறி, அதாவது வந்து நான் ஒரு நாடக கலைஞராக இருக்கேன், ஆனால் நாடகத்தை மீறி இன்றைக்கி வந்து தோல்பாவை கூத்து, கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், அந்த மாதிரி ஒரு 200 கிராமிய கலைகள் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில், இல்லை வேர்ல்டு ஓவர் வந்து நிறையா ஃபோக் ஆர்ட்ஸ்லாம் இருக்குது. பல ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து வழக்கொழிஞ்சு இன்றைக்கி வந்து சினிமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து
ஐ திங்க் இட் வாஸ் ஜேம்ஸ் கேமரன் யாரோ சொல்லியிருக்காங்க, சினிமா வந்து ஏன் அப்படி இருக்குன்னா, இட் இன்வால்வ்ஸ் எவ்ரிதிங், ஆர்ட், லிட்ரேச்சர், ஃபோட்டோகிராஃபி, தியேட்டர், மியூசிக் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருக்கிறதுனால தான் சினிமாங்கிறது நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு க்ரேஸாக இருக்குது. பிகாஸ் அதில் வந்து இப்போ பாருங்கள், அவார்டோட கேட்டகரிஸே இன்ஃபேக்ட் நாங்கள் பேசும்போது சொன்னோம், இன்னொரு 4-5 கேட்டகரி கூட நம்ம வந்து வச்சுருக்கலாம். பிகாஸ் காஸ்டியூம் அண்ட் மேக்கப் ஒரு கேட்டகரியாக இருக்குது, வேற காஸ்டியூம் தனி கேட்டகரியாக பண்ணலாம், மேக்கப்பை தனி கேட்டகரியாக பண்ணலாம், ஹேர் அப்படிங்கிறத ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது தனி கேட்டகரியாக பண்ணலாம். இவ்வளோ விஷயங்கள் வந்து சினிமா அப்படிங்கிறதுல உள்ள இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம், எனக்கு வந்து தலை குழம்புற மாதிரி இருக்குது லிட்ரலி. ஏன்னா முதல்லயே வந்து நிறையா நம்ம எடுக்காமல் விட்ட சில படங்கள்லாம் இருக்குது. விஐபி சாலா, அப்புறம் வந்து அதிகார நிழல், இருகோடு, இந்த படங்களுடைய எழுத்தாளர்களோ இல்லை டெக்னீஷியன்ஸ், இதில் ஒர்க் பண்ண அந்த அந்த படங்களில் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்லாம் வந்து டெஃபினெட்லி இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல படங்களை தாண்டி இந்த 12 ஸ்கிரிப்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணி அந்த 12 வந்து இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு வந்து ஒரே பேர்களாக இருக்குது. இதை அதாவது பாரு, பேட்ரிக், பவிங்கிறாங்க ஒரு பக்கம், மியூட் லவ், அப்புறம் வந்து காதொலி தான் மியூட் லவ்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இத்தனை படங்களில் வந்து லைஃப் இஸ் லைக் அ பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ், யூ நெவர் நோ வாட் யூ வில் கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அது எது ஃபாரஸ்ட் கம்பில் வந்து ஒரு கேரக்டர் இந்த சென்டென்ஸை வந்து சொல்லும். அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி நம்ம ஒரு பொறுக்கி வந்து எடுத்து ஒரு சாக்லேட் பாக்ஸில் நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு ப்ரெசன்டேஷனாக இன்றைக்கி இந்த 12 படங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹேட்ஸ் ஆஃப் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹூ ஒர்க்ட் இன் ஆல் தீஸ் ஃபிலிம்ஸ். இந்த இடத்துல நான் வந்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இது வந்து நான் லேட்டராக சொல்லணும்னு நினச்சேன், பட் இந்த இடத்துலையே நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஃபில்ம் வியூவிங் வந்து எனக்கெல்லாம் எப்படின்னா, அது வந்து ஒரு தவம் மாதிரி. நான் வந்து எந்த ஒரு படத்தையும் இப்போ நான் இவர்கிட்ட கேட்டேன். ஆக்சுவலாக வந்து காட்டான்னு ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த காட்டான் வந்து ஃபுல்லாக 10 எபிசோடையும் உட்காந்து பார்த்துருக்காரு அவர். நேஷ் தானே. நானும் அதே மாதிரி தான். ஏன்னா எனக்கு டைம் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, எனக்கு ஒன்று ஆரம்பித்தா இந்த பாதியில் என்னால் பார்க்க முடியாது. நான் தியேட்டருக்கு போனேன்னா, நான் வந்து அந்த வுடி ஆலன் ஆனி ஹால் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து சொல்லுவார், ஒரு படத்தை வந்து ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் கிரெடிட்ஸ் பார்க்கலன்னா அவரால் வந்து ஃபுல்லாக அதை பார்க்க முடியாது, வெளியில் வந்துடுவார் ஆக்சுவலாக. ஸோ போய் பார்த்த படத்தையே திருப்பி வேணால் பார்ப்பாரே தவிர, அந்த புது படம் பார்க்கணுன்னா ஹி ஹேஸ் டு வாட்ச் ஸ்டார்டிங் ஃப்ரம் த கிரெடிட்ஸ். எனக்கும் அதே மாதிரி தான். இங்கே வந்து அந்த டிசிப்ளினை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபில்ம் வியூவிங் வந்து வெதர் இட் இஸ் ஃபில்ம் வியூவிங் ஆர் தியேட்டர் வியூவிங், தியேட்டரில் வந்து ஒரு இது இருக்குது நமக்கு வந்து, தெருக்கூத்தெல்லாம் நடக்கும்போது இங்கே அந்த கோமாளியோ யாரோ ஒருத்தர் வந்து பஃபூன் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழே உட்காந்து படுத்திருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. அது வந்து அதையும் மீறி அவங்க இரவு பூரா அவங்க வந்து அந்த நாடகம் அப்படிங்கிறத போடுவாங்க. நம்ம எத்தனையோ பேர் கிராமத்தில் வந்து பார்த்துருப்போம். ஆனால் ஃபில்ம் வியூவிங்க்கு வந்து இதை மிஷ்கின் சார் நிறையா சொல்லியிருக்காரு நிறையா மேடைகளில். இட் ஹேஸ் அ சர்டன் டிசிப்ளின். அதை உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங், ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சினிமா நம்ம எல்லாருமே வந்து அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சில படங்கள் வந்து முடியும் போது அந்த பர்டிகுலர் குரூப் மட்டும் எழுந்து போகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அடுத்த குரூப்போடைய பிகினிங் வந்து நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆர் வந்து படம் பார்த்துட்டே இருக்கும்போது ஃப்ளாஷ் அடிக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஃப்ளாஷ் அடிக்கிறது. நான்லாம் என் பக்கத்தில் யாராவது வந்து உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருந்தாலே நான் வந்து கையை பிடிச்சிருவேன். இல்லைனா நான் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சடனாக வந்து இருட்டில் கத்துவேன். ஏன்னா எனக்கு வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தவம். ஏன் அப்படின்னா, சினிமா இஸ் த பிக்கெஸ்ட் ஃப்ராட் ஆஃப் அவர் லைஃப் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து நம்மளால் நம்ம ரியல் லைஃப்பில் பண்ண முடியாத, பார்க்க முடியாத, லார்ஜர் தென் லைஃபாக நம்மளால் இருக்க முடியாத எமோஷன்ஸாக இருக்கட்டும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கட்டும், அதை காட்டுறது வந்து அந்த மிகப்பெரிய ஒரு ஸ்க்ரீன். அதனால் அந்த ஸ்க்ரீனில் போகும்போது நம்மளையே மறந்து நம்ம சில நேரத்தில் வந்து வி ஜஸ்ட் கெட் இன் டு இட். அப்படி இருக்கும்போது தான் நான் வந்து இந்த 96 படம்லாம் முடியும் போது பல படங்கள் அப்படி சொல்லலாம், கடைசியில் வந்து அவங்களோடைய கரைஞ்சி நம்மளும் அழறது. ஏன்னா நம்ம ரியல் லைஃப்பில் கூட நம்ம அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அழுதுருப்போமான்னு தெரியாது. ஆனால் ஒரு படத்தில் எதையோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தேம்பி அழுத தருணங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி டு மீட் ஸோ மெனி பேஷனேட் பீப்புள். நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சினிமா அப்படிங்கிற அந்த லவ் ஃபார் சினிமா, பேஷன் ஃபார் சினிமா. அதுக்கு இன்னொரு உதாரணமாக நான் வந்து தேங்க் பண்ண வேண்டியது, உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்த புரவலருங்கிற வார்த்தையே எனக்கு மேம் சொல்லி தான் தெரியும். நான் ஸ்பான்சர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா புரவலர் அப்படின்னா ஸ்பான்சர் அப்படிங்கிறது நான் ஒரு புது வார்த்தை இங்கே துபாய்க்கு வந்து கற்றுக்கிட்டேன். பாபு ராமகிருஷ்ணன் சார், நான் திருப்பி திருப்பி அவர் வந்து சொல்கிறாரு என்னென்னா, நிறையா பேருக்கு வந்து இங்கே அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல, ஆனால் அது வந்து நம்ம கைட் பண்ணணும். அதுக்கு வந்து அதனால தான் நான் உள்ளே வரேன். ஏன் சார் இவ்வளோ பணம் போடுறீங்க எல்லாத்துலேயும் அப்படின்னாக்க, என்னோடய பேஷன். கேட்ட ஒவ்வொருத்தரும் ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. என்னோடய பேஷனுக்காக நான் வரேன். ஏன்னா ஐம் ஷுர் இந்த படங்கள் வந்து எடுத்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பிரயத்தனப்பட்டிருப்பீங்க ஒவ்வொருத்தரும். உங்களுடைய வீடுகளை கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய நேரத்தை கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய குழந்தைங்களும் நடிச்சிருக்காங்க, இல்லை உங்கள் ஒய்ஃப் நடிச்சிருப்பாங்க. அந்த அந்த நாட்களில் உங்களுக்கு சாப்பாடு சமையல் இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து விட்டுட்டு போய் கரெக்டாக தலையாக எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஸோ ரிஹர்சலுக்காக ஒரு டைம் இருந்திருக்கும். அண்ட் உங்களோட சொந்த பணத்தை, அதாவது நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம் இங்கே வந்து லைஃப் ரொம்ப ஈஸி அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உங்கள் வேலையும் பார்த்துட்டு அந்த வேலையிலேருந்து வரக்கூடிய உங்களுடைய சம்பளத்தை எடுத்து இந்த மாதிரி ஒரு படம்லாம் தயாரித்து அதுக்கான காஸ்டியூம் செட்டெல்லாம் போட்டு காஸ்டியூம்லாம் வாங்கி இவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ரியலி ட்ரூலி அமேசிங். என்னை வந்து திஸ் மூவ்ஸ் மீ மோர் தென் எனிதிங் எல்ஸ். ஸோ என்னை நீங்கள் இங்கே வரவழைச்சது வந்து நான் ஒரு ப்ரிவிலேஜாக தான் பார்க்குறேன். நான் வந்து என்னமோ எங்கேருந்தோ வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கல. நான் ஒன்று தான் சொல்லுவேன், இந்த பேஷனை தயவு செஞ்சு விடாதீங்க. ஏன்னா சினிமாங்கிறது வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய ஆள், ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணுறோம், 2 பேர் வந்து ஒரு கதையை பற்றி பேச ஆரம்பித்தோம், இந்த படத்தை பார்த்தீங்களா, இந்த படத்தை பார்த்தீங்களா, அந்த போது நம்ம கனெக்ட் ஆகிடுவோம் டக்குன்னு. அந்தளவுக்கு வந்து கதை சொல்லல் அப்படிங்கிறது மனுஷனுடைய ஆதி மனிதனுடைய, இல்லைனா வந்து ஏன் அந்த குகைக்குள்ளெல்லாம் வந்து எழுதி வைக்கிறான், கதையெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அப்புறம் கோவில் சிற்பங்களில் வந்து கதைகள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து கதை சொல்லல், கதை கேட்டல் அப்படிங்கிறது மனுஷனுடைய ஒரு ஆதி மனிதனுடைய ஒரு இன்ட்யூட்டிவான ஒரு ஃபீலிங். ஸோ அந்த பேஷனை விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. நான் சொன்ன நேத்திக்கு வந்து சில பேர் கேட்டிங்க, இந்த மாதிரி வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்க. இங்கே திரும்பவும் நான் வந்து ஜேம்ஸ் கேமரான் சொன்ன ஒரு விஷயத்தை தான் சொல்லிவிட்டு நான் போய் உட்காந்துடுறேன். நீங்கள் அதுக்கப்புறமா நம்மளுடைய உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் நம்ம அந்த தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா ஜேம்ஸ் கேமரான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு, இந்த அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு நேத்திக்கு என்கிட்ட பதில் இல்லை. பட் நான் யோசிச்சிட்டே இருந்தேன் இதுக்கு என்ன பதிலாக இருக்கலாம் அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து இந்த கொட்டேஷன் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஃப் யூ வாண்ட் டு மேக் ஃபிலிம்ஸ், டேக் அ கேமரா அண்ட் ஷூட் சம்திங். இப்போ நீங்கள் கேட்டிங்க நான் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படிங்கும்போது ஷூட் சம்திங். ஒரு ஃபோனை எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. த மினிட் யூ ஃபினிஷ் ஷூட்டிங் நீங்கள் ஒரு டைரக்டர் ஆகிட்டீங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் அவரே என்ன சொல்கிறாருன்னா, ஒன்ஸ் யூ பிகம் ஆஃப்டர் தட் யூ பிகம் அ டைரக்டர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இட் ஜஸ்ட் மேட்டர்ஸ் வாட் யூ ஷூட் அண்ட் தென் யூ ஹாவ் டு ரீநெகோஷியேட் யுவர் ப்ரைஸ், யுவர் ஃபீ. ஸோ நீங்கள் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சோங்க. ஃப்ரெண்ட்ஸை வச்சோ ஒரு ஃபேமிலியை வச்சோ முடியும், இதை வந்து பண்ண முடியுங்கிறத இன்றைக்கி இந்த குறும்படங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ ஐ விஷ் எவ்ரிபடி த பெஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆனந்த் சுப்ரமணியன் சாரையும் இன்றைக்கி அவர் இல்லை, ஆனால் ஒரு லவ்லி மெசேஜ் வந்து போட்டிருந்தாரு. அண்ட் அதையும் மீறி ரமா மேம் அவங்களுக்கும் வந்து ப்ளீஸ் லெட்ஸ் கங்க்ராச்சுலேட் ஹர். நான் வந்து யூஸ்வலாக இந்த ஆர்கனைசர்னு வரும்போது ஒரு 10 பேர் நிற்பாங்க இந்த இடத்துல. ஆனால் அங்கே ஒரு 1 உமன் ஆர்மியாக இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இட்ஸ் அமேசிங். அதுலேயும் அவரும் இல்லாமல் நீங்கள் மட்டும் எனக்கு எல்லோரும் நான் உள்ளே வரும்போதெல்லாம் கைத்தற சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன். ஸோ ஓவர் டு எவ்ரிபடி. ஐ திங்க் எல்லோரும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்குற அவார்ட் செரிமனிக்கும் போயிடலாம். ப்ளஸ் ஐ திங்க் த டைரக்டர்ஸ் ஆல்சோ ஆர் கோயிங் டு ஸ்பீக், த ரைட்டர்ஸ் ஆர் ஹூவர் டெக்னீஷியன்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்பீக். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். வி வுட் லவ் டு ஹியர் ஃப்ரம் யூ. தேங்க்யூ. 1 முதல் 13 வரையிலான டைரக்டர்ஸ் எல்லாரும் மேடைக்கு வரவும் உங்களது அனுபவங்களை இன்று இப்போது பகிர வேண்டும். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அமீரக குறும்பட விழா ரமா மலர் மேடம்க்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று சாதிச்சிட மாட்டோமா, நமக்கான ஒரு ஸ்டேஜ் கிடச்சிடாதா அப்படின்ற ஏக்கம் இருக்கிற நிறையா யங்ஸ்டர்ஸில் நானும் ஒருத்தன். ஸோ அந்த மாதிரி யங்ஸ்டர் நான் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஏதாச்சும் ஒரு டீம் கிடச்சிடாதா, நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த படம் மியூட் லவ் இது ஆரம்பித்து ரொம்ப கஷ்டம் இல்லை, ஏன்னா இது பேஷன். ஸோ கஷ்டப்பட்டு நம்ம ஒர்க் பண்ண முடியாது, ரொம்ப இஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமே
ஈவினிங் 6-7:30 போயிட்டதுக்கப்புறம் இதுக்கான என்ன பண்ணணும், அடுத்தடுத்த சீன் என்ன பண்ணணும், இதுதான் பேசிகிட்டே இருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த படம் வந்து நீங்கள் பார்த்தது வந்து 12 மினிட்ஸ் தான், பட் ஆனால் 24 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ சூன் அது வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி மார்னிங் கூட ஒரு 5 o'clock தான் அந்த ஃபைனல் அவுட்டே நாங்கள் எடுத்தோம். ஸோ 5 o'clock தான் போய் நான் படுத்தேனே. ஸோ ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த சினிமா அப்படின்றது வந்து ஒரு 2010 இருக்கும். எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர்கிட்ட, அப்பா டைரக்டர் ஆகிறோம்ப்பா அப்படின்னு. டைரக்டரா? படுறா பேசாமல், எல்லா கதையும் வந்துருச்சு, நீ என்ன கதைடா பண்ண போகிற அப்படின்ட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்தது தான் இந்த ஜேர்னி. வீட்டில் அதுக்காக ஒத்துக்கல, நீ அதெல்லாம் பண்ண தேவையில்லை, நீ படித்தா போதுன்ற மைண்ட் செட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் தான் என்னுடைய பேரண்ட்ஸும். ஸோ இன்றைக்கி இந்த படம் இந்த மாதிரி வந்திருக்கு, இப்படி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நான் எங்கள் அப்பாட்ட சொன்னும் போது, சூப்பர், ஏதாச்சும் கிளிக் ஆகிடுச்சுன்னா செம்மையாக இருக்கும்ல, நீ ட்ரை பண்ணு அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப என்கரேஜாக இருந்துச்சு இந்த இடத்துல அவர் எங்கள் அப்பா சொன்னது. ஸோ இந்த முதல் மேடை வந்து இதுதான் இந்த ஃபஸ்ட்டு மேடை. பட் அதனால தான் கொஞ்சம் எனக்கு இப்போ அவ்வளோவா பேச வராது. ஸோ ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ரமா மலர் மேம் ரொம்ப தேங்க்ஸ். வினோதினி மேம் நேற்று எல்லா கேள்விக்கும் பொறுமையாக ஆன்சர் பண்ணி, எப்படி ஸ்பான்டேனியஸாக பேசுகிறீங்கன்னு தெரியல, கண்டினியூஸாக பேசுகிறீங்க. அதாவது அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஸ்பீச்னால் யோசிக்கணும், நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் ஸ்பான்டேனியஸாக பயங்கரமாக ஆன்சர் பண்ணீங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். வரேன்னு சொல்லிட்டு படம் பண்ணியிருந்தேன், எதிர்பார்த்த அளவுக்கு வரல. பட் இந்த வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஐ மீன் என்னோட டீம், மனிஷ் இஸ் நாட் இயர், வந்துட்டுருக்காரு. அப்புறம் இந்த குழந்தை பிருத்விக் பாவம் ரொம்ப பாடுபடுத்திட்டேன் குழந்தைய. ஸோ ஓரளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு ஃபேமஸ் டேரக்டர் அலெஜாண்ட்ரோ இன்னரிட்டும் தெரியும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அவர் சொல்லியிருக்காரு, மேக்கிங் எ ஃபிலிம் இஸ் ஈஸி, மேக்கிங் எ குட் ஃபிலிம் இஸ் லைக் அ வார் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல படம் கொடுக்குறது ஈஸி கிடையாது. எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஆக்சுவலாக இந்த ஒர்க் பண்ணுற இதில் அந்த டைமில் கூப்பிட்டு பண்ணுறதுன்றது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஐ திங்க் இங்கே இருக்க டேரக்டர்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் மேக்கிங் எ வெரி குட் ஃபிலிம் இஸ் லைக் அ மிரக்கிள். ஸோ அந்த மிரக்கிள் வந்து நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு நாள் கண்டிப்பாக. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் த டேரக்டர்ஸ் அண்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ், எஸ்பெஷலி மை டீம். முர்ஷித் இஸ் த கேமராமேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு சின்ன மொபைலை வச்சு இதை ஷூட் பண்ணோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல, அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த மொபைலில் என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வந்தார். ப்ளஸ் சவுண்ட் இன்ஜினியர், ஸோ எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணது இது. அப்படி நல்லா வந்திருக்கணும், எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அன்பு சை செகண்ட் ஃபிலிம், டைரக்டர் தீபன் சக்கரவர்த்தி. ஓகே. யா, எங்களோட படம் பேர் உப்பு. என் பேர் அர்ச்சனா, இவ பேர் சுப்ரஜா. எடுத்து கொடுக்குறா பாருங்க பக்கத்துலேருந்து. அது வந்து எங்கள் ரைட்டர். எல்லாருமே வந்து எல்லா வருஷமும் நாங்கள் வந்து கதையை ஃபஸ்ட்டு நாங்கள் செலக்ட் பண்ணுவோம், அப்புறம் ரமாக்கு அனுப்புவோம். இந்த தடவை ரமா அவள் எழுதுனா, கதை செலக்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் அவள் எங்களை தேர்ந்தெடுத்தா. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னி இந்த வருஷம். நல்லா பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்போவுமே நானே எல்லா வருஷமும் பேசிகிட்டு இருப்பேன், அதனால் அவங்களுக்கு கொடுத்துட்றேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எங்களுக்கு. பிகாஸ் அந்த கதை வந்து கம்ப்ளீட்லி இந்தியா பேஸ்டாக ஒரு இதில் பேக்ரவுண்டில் எழுதிருந்தது. ஸோ வி ஹேட் டு சேஞ்ச் இட். இங்கே இருக்கிறதுக்கு ஷூட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் அதை சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது. நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. அப்போ தான் இன்ஃபேக்ட் எடிட்டிங் அப்போ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. நாங்கள் வந்து ஜூமில் எடிட் பண்ணோம் இந்த தடவை. பிகாஸ் கரெக்டாக அந்த 2 days முன்னாடி வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் ஜூமில் எடிட் பண்ணோம். ஸோ நிறைய சேலஞ்சஸ் தாண்டி தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் தொடங்கினதுலேருந்து வந்த எல்லா படத்துக்குமே சேலஞ்சஸ் வரும். எதுவுமே ஈஸி கிடையாது இல்லை லைஃப்பில். எல்லாத்துக்குமே நமக்கு சேலஞ்சஸ் வரும். பட் திஸ் இஸ் வெரி மெமரபிள். ஏன்னா ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க டாக்டர்கிட்ட கூட போகல. ஏன்னா டாக்டர்கிட்ட போனால் பெட் ரெஸ்ட் சொல்லிடுவாங்க. ஸோ ஷீ ஃப்ரம் இந்தியா அங்கே காமிச்சா பிரச்சனையாகும்னு சொல்லி இங்கே வந்து ஃபுல்லாக ஷூட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்டே போனா. நாங்கள் எடிட்டிங் டேபிளில் உட்காரும்போது தான் நாங்கள் சொன்னோம், தயவு செஞ்சு நீ போமா, கால் உடஞ்சிட போகுதுன்னு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் ரெஸ்ட் எடுத்தா.
ஸோ இந்த இந்த ப்ராசஸில் நிறைய நடந்துச்சு, வார் கூட வந்துடுச்சு. ஸோ ஸோ இந்தா வணக்கம் மேம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு நான் இந்த கதை வந்து ஃபஸ்ட் டைம் எழுதுகிறேன். கதை எழுதுறது எனக்கு தெரியாது. ஐ வுட் லைக் டு தேங்க் கஸ்தூரி அண்ட் நேஷ் ஃபார் என்கரேஜிங் மீ டு ரைட் த ஸ்டோரி. அதுக்கப்புறமா தேங்க்யூ அர்ச்சனா அண்ட் சுப்ரஜா ஃபார் டேக்கிங் திஸ் ஸ்டோரி. பிகாஸ் இந்த கதை எடுக்கிறதுக்கு நான் பண்ணுறேன் அப்படி சொல்லி தைரியமாக பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் எங்களோட எடிட்டர் வந்து வரதராஜன் குமார், அவருக்கும் ரொம்ப நன்றி. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைமில் எங்களால் இந்த அளவுக்கு முடிக்க முடிஞ்சிச்சுன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க வந்து இதில் எதுவுமே அவங்களுக்கு பலன் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து அவங்க ஒரு கலைக்காக அவங்கள அர்ப்பணிச்சுட்டு இதில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட ரொம்ப நன்றி. அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை. இதில் வந்து ஸ்பெஷலி எங்கள் ஆக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா அவங்க வந்து கதை கேட்டுட்டு இதை நான் பண்ணுறேன்னு சொல்ல, அர்ச்சனா சுப்ரஜா நீங்கள் கூப்பிட்றீங்களா, நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. ஹாய், என் பேர் கோகுல். மொஹாக்ன்ற படத்தை நான் ரைட் அண்ட் டைரக்ட் பண்ணேன். நான் வந்து ஃபுல் ஆன் நியூபி. எனக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதே டிசம்பர் 20 வரைக்கும் தெரியாது. அப்புறம் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இது இருக்கு, ஸ்டோரி ஐடியா இருந்தால் அனுப்புன்னு சொன்னாங்க. அண்ட் வி சென்ட் இட் த்ரூ. தேங்க்ஃபுல்லி யூ தாட் தேர் வாஸ் சம்திங் இன் இட் அண்ட் இட் வாஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் இதுக்கு முன்னாடி பண்ண ஷார்ட் ஃபிலிம் வாஸ் 7 or 8 years பேக். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம், பட் நெவர் காட் டுகெதர், லைக் நெவர் அலைன்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தபோது ஒரு மாதிரி இந்த ஸ்டார்ஸ் அலைன்ட் அண்ட் வி ஃபவுண்ட் அ ஃபேண்டாஸ்டிக் டீம். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ், பிக் தேங்க்ஸ் டு மை டீம். தர்வேஷ், நிதிலேஷ், சித்தார்த், ஷாம்ன்றவர் இல்லை, ஹி வாஸ் லைக் த பிக்கெஸ்ட் பில்லர். அவர் வந்து சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், லைட்டிங் எக்யூப்மெண்ட், இது அது எல்லா ஃபீட்பேக் அவர் தான் கொடுத்துட்ருப்பாரு. அண்ட் தி ஆக்டர்ஸ், ஏன்னா நாங்கள் எங்கள் படத்தில் வந்து when I met them, I told them உங்களுக்கு ஸ்கிரிப்ட்லாம் கொடுக்க மாட்டோம், we are just going to land up on the set every day. லொக்கேஷன் கிடைக்கல, அடுத்த வாரம் கிடச்சிரும்னு ஹோப் பண்ணுறோம். We literally started there. So thanks a lot to our actors, Bhanupriya, Purnima, Ajitesh, who looks fabulous today, and Mr. Ramnath and Sethu. Experience ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. ஏன்னா சம்டைம்ஸ் ஈஸியாக நம்ம படம் உட்காந்து பார்க்குறோம், நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறோம், அந்த சீன் நல்லா இல்லைன்னு சொல்கிறோம். பட் 10 நிமிஷம் படம் பண்ணோனாலே 3 மாதம் முக்கி பண்ணோம். தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட், கோஆர்டினேஷன், கொலாபரேஷன். அது ஒரு மாதிரி நேற்றுக்கு உங்ககிட்டையும் கேட்டேன் இல்லையா, ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஒன்லி when things align together you will actually come up with something that makes a little bit of sense. இல்லாட்டி anything can fall on the way. ஸோ அந்த விஷயத்தில் it was great. பட் ஒன் திங் இது எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் ப்ராப்ளி ரிலேட் பண்ணுவாங்க இஸ், நம்ம எல்லாம் இங்கே உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம் சினிமா பேஷன், சினிமான ஒரு பைத்தியம்னு. நம்ம எல்லா பைத்தியங்களுக்கும் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது. இதை விட்டுட்டு இங்கே வந்துடுறோம், 10 மணி நேரம் 12 மணி நேரம் இல்லை ஸ்டோரி டிஸ்கஷன் இல்லை எடிட் பண்ணோம். A big thanks to all the family members who are not actually involved, but they just have to put up with this. Like போனோமா போங்க, வரணுமா வாங்க, ஸோ அந்த சப்போர்ட் இல்லைன்னா this is not possible, because எல்லாருக்கும் வேறு வேலை இருக்குது. அண்ட் இவ்வளோ நடக்கிறது இங்கே, so many things out of control. அதுக்கு நடுவிலையும் people are like, okay, I understand you're mad, I understand you're crazy, போய் பண்ண வேண்டியது பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ big thanks to all our families. Thanks. ஹலோ, எங்களோட மூவி நேம் வந்து மீள்நிலை. பட் ஆனால் எங்கள் டேரக்டர் இங்கே வரல. நான் ஜஸ்ட்டு அந்த க்ரூவில் வந்து ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருந்தேன். நான் ஒரு நார்மலான ஒரு ஃபுட் அண்ட் பெவரேஜ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பையன் தான். அவங்க எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தாங்க, பேசினேன் தமிழ். ஸோ அவங்க இருந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டப்போ தந்தாங்க. இன்றைக்கி அவங்க வரல, பட் இருந்தாலும் அவங்க இருந்துட்டு நீ போய் வாங்கிட்டு வா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டைமில் அவருக்கு நான் டேங்க் பண்ணணும், கோகுல் அண்ணன், பிரசாத் ப்ரோ எல்லோரும் டேங்க் பண்ணணும். ஏன்னா சொன்னேன் எனக்கு பிடிக்கும், சான்ஸ் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நீ பண்ணுறா அப்படின்னாங்க. இன்றைக்கி இந்த தூரம் அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு ரமா மேம், இங்கே இருந்தாங்க, இப்போ தான் கிளம்பி போனாங்க. அண்ட் யுவர் வினோத் மேம், உங்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். தேங்க்யூ. யாருமே இல்லை மேம், நான் மட்டும்தான் வந்தேன். ஒருத்தர் இந்தியாவில் இருக்காரு, இன்னொருத்தர் நைட் ஷிஃப்ட். அனைவருக்கும் முகமன்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் எல்லாருக்குமே. இங்கே இருக்க எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. வி ஆல் லவ் டு ஒர்க் அண்டர் ப்ரெஷர்.
அதான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து மா வருஷம் முழுக்க இருக்குது, நமக்கு நேரம் இருக்குது. ஆனாலும் ஒரு படம் பண்ணணும்னு இருக்க மாட்டோம். எப்போ ரமா வந்து அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க, எப்போ அந்த லாஸ்ட் டேட் இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணவே ஆரம்பிப்போம். அதுவும் இந்த முறை வந்து ரமதானும் கூடயே சேர்ந்துருச்சு, வாரும் கூடயே சேர்ந்து வந்துருச்சு. அப்படி இருந்தும் அந்த எனக்கு அந்த படம் பண்ணும் பொழுது, ஏன்னா இந்த வாட்டி நான் வந்து என்னோட கேரக்டர் வந்து ஒரே ஒரு கேரக்டர் அண்ட் ஒரு ஏஐ. ஸோ ஏஐயை ஹேண்டில் பண்ணிடலாம், அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அவங்க நேரத்துக்கு வரணும். பட் என்னோட ஹீரோயின் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க, டைமுக்கு வந்தாங்க. எல்லாருமே சொன்னாங்க பேஷனால தான் பண்ணுறோன்னு. அந்த பேஷன் நாங்கள் இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணாதான் வருஷம் முழுக்க நாங்கள் சார்ஜ்டப் ஆகி ஒழுங்காக வேலை செய்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் எல்லாருக்குமே வந்து அந்த ப்ரெஷரை எடுத்துக்க முடியுது. ஸோ இந்த ரமதானில் நாங்கள் ஆரம்பித்து எனக்கு வந்து இந்த வாட்டி இருந்த ரொம்ப ப்ரெஷர் என்னவாக இருந்துச்சுன்னா, அந்த சிஜி, எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ், மியூசிக். இங்கே எப்போவுமே எனக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து நிறைய கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக கற்றுக்கலாம். இந்த டப்பிங், மியூசிக், இது சரியில்லை அது சரியில்லைன்னு. எனக்கு இந்த வாட்டி முழுக்க சப்போர்ட்டாக இருந்தது கலைஞன் நாஷ். தேங்க்யூ ஸோ மச் கலைஞன் நாஷ். அவர் ஏஏ மட்டும் இல்லை, எல்லாரும் இருந்தார். என்னோட மகள் தான் இந்த வாட்டி கேமரா, அவர் பாதி அப்படின்னு கேமரா வந்து ஐஃபோன்லேயே எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ அதுவும் பெருசாக டிஃபிகல்ட்டாக இல்லை. எல்லா விஷயமே வந்து ரொம்ப வித்தின் த ஃபேமிலியாக முடிஞ்சிருச்சு இந்த வாட்டி. ஏன்னா வீடு, ஆஃபீஸ், இதுதான் லொக்கேஷன், கேரக்டர்ஸும் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால. ஸோ தேங்க் பண்ணணுன்னா மெயினாக ரமா. இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா யாருக்குமே வந்து இப்படி ஒன்று செய்யணும் அப்படின்னு தோணவே தோணாது. இது மாதிரி ஒன்று கொடுக்கறதுனால தான் வந்து எங்களால் எங்களோட பேஷனை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமையுது. அதுக்கு ரொம்ப நன்றி ரமா. அண்ணன் சார் இல்லை, அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். Hi, my name is Sairam. Now, I am not the director of Rendam Adhyayam. My sister-in-law, Lalita Rameshan, wrote the script along with my other sister-in-law, Vasanthi, and Lalita had written the script and Lalita had directed it. Unfortunately, due to the current circumstances, she's in India, so I'm just kind of delivering a message on behalf of her. Wonderful to kind of see you in person. I've heard you talk and it's amazing. நீங்கள் ஆனால் எனக்கு கொடுத்த ஒரு ஃபெயிலியர் தான் இட்ஸ் ஆக்சுவலி கோயிங் டு பி அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் மை சக்ஸஸ். பேட்மேனில் வந்து ஹில் சே why do you fall. நான் ஒரு ஸ்டோரி அனுப்பிச்சிருந்தேன், அது ரிஜெக்ட் ஆகிடுது. பட் அதனால் ஐ டென்ட் ஃபீல் பேட், விரிசல். But it was the first attempt from me. But I'll make sure that we get better. Three things I wanted to mention. One is the amazing platform, as everybody has mentioned, Anand and Rama have provided for all of us, which is amazing. None of this can be showcased without that kind of opportunity given by you guys. That's one. Two, within that same point, despite everything that's currently going on, இவ்வளோ பேர் இப்போ கூட வரதுக்கு முன்னாடி there are 5 or 6 interceptions. We actually saw literally one. And despite that, people being here, மழைத்தூரல் மாதிரி இருக்கிறது விட்டு வந்திருக்கோம் அப்படின்னு people are becoming like that. So amazing. Thank you all, the audience, the families, all the artists, stars, everyone. Amazing. Thank you so much. About the concept itself that was conveyed in the short movie. Currently, a lot of people think that அப்பா அம்மா வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் போய் விடுறது வந்து இட்ஸ் லைக் ஷர்க்கிங் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு there is an argument. To counter that, one of the things is that it need not be is what we wanted to convey, that it can actually be a boon for the people who actually go and reside there. It's actually an opportunity for them to showcase their past, well, not past, the talents that they have, and then kind of bring it to the fore during their retirement. So இது வந்து ஒரு ஃபோர்ஸ்ட் இதாக பார்க்கக்கூடாது. It should be seen kind of in a completely different light அப்படிங்கிறது தான் we wanted to kind of engage the audience with that concept. The other thing is that Lalita wanted to mention that இது வந்து we should not kind of
also from the part of the seniors, we shouldn't think that they are being kind of forced into something. Because after all, you get all the facilities that are available, which will not possibly be available when you're at home. ஒரு திடீர்னு அவங்க 2 பேர் வேலை பண்ணுறாங்க வீட்டில், பசங்க இல்லை, if they want any medical emergency to be taken care of, all of that is available in these retirement communities these days. So it is a great opportunity to kind of have that. So thank you for allowing again for showcasing our talents. Thank you all so much. எல்லாரும் கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கோங்க. கதையை பற்றி சொல்ல வேணாம். கதையை நம்ம யூடியூப்பில் எல்லாரும் பார்க்க போகிறாங்க. அதில் கதை உருவாக்கினதில் அல்லது அந்த இயக்கத்தில் அல்ல அந்த குறும்படமாக உருவானதில் உங்களோட அனுபவத்தை தான் நம்ம கேட்குறோம். 1 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுக்கோங்க. வணக்கம், என் பேர் அரவிந்த் எஸ் பாரதி, ஓர்மை ஷார்ட் ஃபில்மோட டைரக்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரம் 2016 when குறும் நாடக விழா ஸ்டார்டட், இன்றைக்கி வரைக்கும் கரெக்டாக 10 வருஷம். அண்ட் எந்த அளவுக்கு அந்த பிளாட்ஃபார்ம், நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதா இருக்கட்டும், புது ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜாயின் ஆகிருக்கிறதா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. அண்ட் த காம்படிஷன் இஸ் கெட்டிங் பெட்டர். அண்ட் ஆல்சோ டெக்னிக்காலிட்டிஸ்லேயும் ஆல் த டைரக்டர்ஸ் ஆர் ஸ்கோரிங் ஸோ வெல் அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். 10 வருஷமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் வந்து ஆன்டி எப்படி ஒரு ட்ராமாக்கு நடுவுலையும் அடுத்து வரும் குறுநாடகம் அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ வாண்டட் டு மென்ஷன் தட் as well, ஆன்டி. ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் எங்கள் சினிமாட்டோகிராஃபர்ஸ் வன்ஷ் அசோக் ஷெட்டி அண்ட் நாயல் ஜோஸ். அவங்க 2 பேருமே எந்த அளவுக்கு இதை இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ, ஆங்கிள்ஸில் என்ன பண்ண முடியும்னு பார்த்து நான் அவங்கக்கிட்ட சொன்னது என்னென்னா, எனக்கு ஸ்டில்லான ஃப்ரேம் வேண்டாம், எனக்கு எப்பயுமே மூவ்மெண்ட்டில் இருக்கணும்னு. 2 பேருமே ஐ திங்க் 2 kg குறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கிம்பில் எடுத்துகிட்டு இங்கேயும் அங்கேயும் போய் தே ஹாவ் கான்ட்ரிபியூட்டட் அ லாட். அண்ட் ரீடேக் எவ்வளோ எடுத்தாலும் 2 பேர் நான் தேங்க் பண்ண வேண்டியது ரீடேக்கு. ஒன்று வன்ஷ் அசோக் ஷெட்டி, நாயல், 3 பேர் சாரி, அண்ட் வீரு அங்கிள், தேங்க்ஸ் அ லாட். எந்த அளவுக்கு நான் திருப்பி எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா, ஒரு தடவையும் இந்த ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டா நோ ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட், கேன் வி கோ ஃபார் 1 மோர்னு கேட்டு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் தீஸ் பீப்புள். அண்ட் மியூசிக் கம்போசர் ரொம்ப ஷார்ட் டைமில் ஃபர்ஹான் நவாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சூப்பர் சிங்கர் ஃபர்ஹான் நவாஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இருக்கிற அவங்களோட பிஸி ஸ்கெடியூலில் he cramped it in and different ஒரு புது வேரியேஷன் எனக்கு பண்ணி கொடுத்தது. we are really thankful to him. And also I would like to thank all our cast members. நம்ம வீரு அங்கிள் முதல்ல ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா எழுதுனாங்க கதையை எழுதுனதுக்கப்புறமா he came and narrated it to me. யார் பண்ணுறதுன்னு நாங்கள் 2 பேருமே யோசிச்சுட்டு இருந்தோம். 2 நாளைக்கு அப்புறம் அவங்களே வந்து வீரு அங்கிள் பண்ணா. that's when I got to know that, okay, we got our lead. And thanks a lot, uncle. Thanks a lot. Also, I would like to thank Shelan Jobina வந்து அந்த பையன் ஆத்தென்டிக்காக ஒரு மலையாளியாக வந்து அவங்க பண்ணி கொடுத்தது. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஹிம். இன்றைக்கி அவங்க காரில் வந்து இது தண்ணி ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால பிரச்சனை இல்லை, ஸ்டக் ஆகிட்டாங்க, வர முடியல அவங்களால. அண்ட் ஆல்சோ த டெலிவரி பாய் is the DOP Vansh Ashok Shetty. he is the one who has done DOP. And tea எடுத்துட்டு வந்த பொண்ணு நதானியா அஜித் தேவாக்கர், Clifford Mascarenes who is here, we are really thanks a lot. And also our production coordinator Subha aunty, thank you so much. நீங்கள் பார்க்குற அந்த இந்த கரிஞ்சு போன அந்த டப்பாலேருந்து எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணது தான். ஸோ தேங்க்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் தெம். அவந்திகா ஆல்சோ ஃபார் ஹர் வாய்ஸ் towards the end, thanks a lot. And especially I would like to, and also Babu, Ganesh Babu எங்கள் சித்தப்பா தான், அவங்க போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் a lot to all of them. Special thanks to எங்கள் அப்பா அம்மா, script for my appa. I'm really thanks a lot for encouraging me in each step of the process from the time I was born. Thanks to both of them. Thank you so much amma, thank you so much appa, thank you. ஸோ எப்போவுமே எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஆனந்த் சார் இப்போ இல்லை, ரமா மேம் தான் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில்
2 கப்பல்ஸ் அவங்க வந்து அவங்களோட பார்வையை அவங்க குழந்தைக்காக டொனேட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கோர் தாட்லேருந்து இந்த கதை ஆரம்பிச்சது. ஸோ இந்த கதையை ரேவதி அவங்க எங்களோட டீம் மெம்பர் அவங்க தான் இதை சஜஸ்ட் பண்ணாங்க. எப்போவுமே நான் மற்றவங்களோட கதையை ஒர்க் பண்ணுறதில்ல, பட் வாட் ஐ தாட் குட் இன் திஸ் ஸ்டோரி வாஸ் 3 things. ஒன் இஸ் தட் பாரு வந்து ஒரு சாதாரண தாய் இல்லை, ஒரு அசாதாரண தாய். இந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சிது. அதுக்கப்புறம் இந்த டெசிஷனை அவங்க எப்போ எடுத்திருப்பாங்க, எந்த மொமெண்ட்டில் எடுத்திருப்பாங்க, அது எனக்கு பிடிச்சிது. அதுக்கப்புறம் அவங்க குழந்தைக்கு பார்வை இல்லை அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணுற டைம் எது, அந்த மொமெண்ட் எது. ஸோ இது 3ஐயும் வச்சு ஒரு கதை பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். ஸோ பாரதிராஜா சொன்ன மாதிரி படம் திரைப்படம்னாலே வந்து கன்வின்சிங்காக கொடுக்குறது, கன்விக்ஷன் நமக்கு இருக்கும் படம் எடுக்கணும்னு, பட் அதை கன்வின்சிங்காக கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஐ டொனேஷன், டோனர்னா என்னென்ன ஐ கண்டிஷன் இருக்குது, நம்ம டொனேட் பண்ண முடியுமா, ஐ டொனேஷன் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்கிற வார்த்தை, அது என்ன ஆக்சுவலி, கார்னியாக தான் டொனேட் பண்ண முடியும், அந்த மெடிக்கல் கண்டிஷன் என்ன. இதில் எங்களுக்கு முக்கியமாக கிடைச்ச ஃபைனல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, ஒருத்தரால் 2 கண் உயிரோடு இருக்கும்போது டொனேட்டே பண்ண முடியாது. ஸோ திஸ் வாஸ் த ஃப்ளிப் ஆக்சுவலி, தட் ஒரு தாய் அதை போய் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் பிளைண்டாக வாழணும்னு முடிவு எடுக்கிறாங்க. அதனால அந்த முடிவு எடுக்கிறாங்க. அதனால பாரு வந்து ஒரு அசாதாரண தாயாக எங்களுக்கு தோணுனாங்க. அதனால இந்த கதையை நாங்கள் எடுத்து முடித்தோம். பாரு, பேட்ரிக், பவி, நான் அன்பன் கோவிந்தராஜன். தேங்க்யூ. கணேசன் நான் பேசிட்டோமா? ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ரெகக்னைசிங் கணேசா. ஸோ பயோபிக் அப்படின்னு வரும்போது வந்து அதில் டைரக்டருக்கு என்ன வேலை இருக்குது, இது வந்து தெரிஞ்ச கதை தானே, அது மட்டும் இல்லாமல் இது பிரபலம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. பட் பயோபிக் இருந்தாலுமே அதில் நரேஷன் தான் ரொம்ப முக்கியம். அவருக்கு வந்து ஒரு சினிமா வாழ்க்கை இருக்குது, அரசியல் வாழ்க்கை இருக்குது. அவர் நடையிலே ஒரு 25 நடை நடப்பார். அவர் கண்ணை அசைக்கிறதே ஒரு 50 ஸ்டைலில் அசைப்பார். இதெல்லாம் நம்ம படமாவோ கதையாவோ எடுக்க போனால் எடுக்க முடியாது. ஸோ இதில் இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேர் அவர் கூட வாழ்ந்திருக்காங்க. ஒவ்வொரு சாவித்திரி அம்மா நாங்கள் இன்க்ளூட் பண்ண முடியல, பத்மினிமாவை ஜஸ்ட் மென்ஷன் பண்ணோம். ஸோ வாட் வி வர் ஆக்சுவலி திங்கிங் இஸ், ஸோ இந்த இவ்வளோ பெரிய லெஜண்டோட கதையை சுருக்கமாக சொல்லணுன்னா எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சப்ப வி தாட் ஆஃப் அ ஃபிலாசபி. ஸோ ஃபிலாசபிக்குள்ளே இதை போட்டுட்டோன்னா இட் வில் பி ஈஸி டு நரேட். ஸோ அந்த ஃபிலாசபி என்ன அப்படின்னா, பிரபஞ்சம்தான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்குது அப்படின்ற ஃபிலாசபி. ஸோ சிவாஜி சார் மாதிரி ஒருத்தரை வந்து இந்த பிரபஞ்சம்தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பிரபஞ்சம்தான் அவரை தேர்ந்தெடுக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர் திறமசாலியானவராக இல்லையா, கண்டிப்பாக திறமசாலி தான். ஆனால் அந்த பிரபஞ்சம் அவரை தேர்ந்தெடுக்குது. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் எது, அவரோட வாழ்க்கை என்ன அப்படின்றத ஒன்று யோசித்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னா அவர் ஒரு வேர்ல்ட்லி திங்கோடு அதை கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஸோ ஆக்சுவலி போஸ்டர் வந்து மேம் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த போஸ்டரோட வேறு போஸ்டர் இருக்கா அப்படின்னு. இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பையன் 7 வயசு பையன் வந்து ஓடிட்டுருக்கான். அவன் ஆக்சுவலி 3 போய் தொடுறான் அப்படின்னு எல்லோரும் நினச்சிப்பாங்க. ஆக்சுவலி என்னென்னா அவன் தான் அந்த 3. ஸோ சிவாஜி சாரை வந்து நாங்கள் சந்திரனோட மெட்டஃபர் ஆக்கிட்டோம். அப்படியே ஹீ இஸ் நத்திங் மட் சந்திரன். அவர் சூரியனாக இருக்க முடியாது, ஏன்னா எம்ஜிஆர் தான் சூரியன், அண்ட் ஆஃப்கோர்ஸ் டிஎம்கே சூரியன் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அதுக்கு இன்னொரு பேரலல் பவர்ஃபுல் திங்னா அது வந்து சந்திரன். ஸோ இப்போ சந்திரன் சொல்லிட்டோம், ஆனால் சந்திரனுக்கு கதை இருக்குது, அந்த கதையும் இது உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி சந்திரனுக்கு 2 கதை இருக்குது. ஒன்று வந்து சந்திரனில் கரை இருக்குது. ஸோ அவர் டிஎம்கே இந்த சென்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ்லேருந்து அவரை எக்ஸ்பெல் ஆனது தான் அந்த கரை. சந்திரன் வந்து வளர்பிறை தேய்பிறையாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு கதை இருக்குது மித்தாலஜிக்கலி. அவர் கர்வமாக இருந்ததுனால சந்திரனுக்கு சாபம் கிடச்சிது உடவர். ஸோ இந்த கதை அது உள்ளே வைக்கணும். அது இல்லாமல் சிவாஜி சாரோட கதையும் வைக்கணும். அதில் ஃபேமிலி அண்ட் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் ஹூ லிவ்ட் வித் ஹிம், எம்ஜிஆர் சார், கருணாநிதி சார், அப்புறம் ஜெயலலிதா அம்மா, இந்த அறிஞர் அண்ணா, இந்த 4 சீஃப் மினிஸ்டர்ஸ் கூடயும் இவர் வாழ்ந்து அதுலேயும் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு
அப்படின்றது. ஸோ இந்த கதையை எங்கேயாவது போய் முடிக்கணும், வேறு ஆரம்பிச்சாச்சு. இந்த பிரபஞ்சம் தான் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்குது அப்படின்னு. ஆனால் இந்த பிரபஞ்சம் அது நடுவில் இன்டர்வல் பிளாக் வந்து இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபைனல் கிளைமேக்ஸ் வந்து இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்கும், ஆனால் பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஒன்று தான் கொடுக்கும் அப்படின்றது கிளைமேக்ஸ். ஸோ ஒன்று தான் கொடுக்கணும். அவருக்கு நடிப்பு அந்த அந்த துறையில் அவர் பெரிய ஆளாக ஆகணும்னு இருந்திருக்கு. ஆனால் அவர் அரசியலை தேர்ந்தெடுக்கலைன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற கருத்தையும் வச்சு இந்த இதை முடிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ கணேசன், நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எஸ்கே சங்கர், கட்டா மூவி டைரக்டர். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ரமா மேடம். வெல்கம் டு அவர் சீஃப் கெஸ்ட் வினோதினி மேடம் அண்ட் ஆல் ஆஃப் அவர் ஸ்பான்சர்ஸ். தேங்க்யூ வெரி மச். ஃபஸ்ட்டு இந்த மூவி ஸ்டோரியெல்லாம் எழுதிட்டு அப்புறம் யோசனை எப்படி எடுக்கலாம் என்ன பண்ணலான்ட்டு தீபன் கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணப்போ லொக்கேஷன் கேமரா முதற்கொண்டு எதுவுமே இல்லாமல், கேமரா மட்டும்தான் இருந்தது. லொக்கேஷன் டிசைட் பண்ணுறது எல்லாமே டக்குன்னு ஆன் த ஸ்பாட்டில் அப்படியே நடந்தது ஒரு ஷார்ட் டைமில். தேங்க்யூ டு பூர்ணி மேடம் அண்ட் அவர் ஆக்டர் கஸ்தூரி ராஜேஷ். அண்ட் ஒன் மோர் திங்ஸ், அவர் நான் இன்னும் எடிட்டரை மீட் பண்ணவே இல்லை, ஜஸ்ட்டு ஃபோனில் தான் பேசினேன். அவர் என்னை பார்க்காமலே ரொம்ப ஹெல்ப் அவர் தான் எடிட் பண்ணாப்புல. இட்ஸ் ஆல் ஷோஸ் எப்படின்னா அவருக்கு உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து பண்ணாப்புல. அப்புறம் இன்னொன்று இங்கே பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே இருந்தேன். ஒன்று கிடைப்பாங்களா? நான் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப பார்த்தா தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மில் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு ட்ரை பண்ணோம்னா இன்னும் ஒரு அடுத்த லெவல் மேற்கொண்டு இன்னும் வளரலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். Good evening, everyone. My name is Ravan Naveen. Closa 606 is the movie. Actually, the meaning is closed in Latin. So, to thank, first of all, Rama ma'am, thank you so much for giving this opportunity, and the ma'am for selecting this screenplay. And it's not that easy to talk in front of everyone without the camera rolling. So, I really feel something else also. And just to thank my crew, first of all, Bensi Chechi, my amma. This was, thank you so much for coming and doing this. My friends are also here. As you have seen, the team was a very small team. Most of the things have been done by myself. And I hope you guys liked it, and thank you so much. That's all. தேங்க்யூ எவ்ரி ஒன். நீங்கள் எல்லாரும் கீழே இறங்கலாம். எது? அனைவருக்கும் முகங்களும் வாழ்த்துக்களும். எல்லாருமே 3 செஷன் வந்தீங்க, 3 அமர்வுகளுக்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னாங்க இல்லையா? நான் 2 அமர்வுகளுக்கு வர முடியலை. காரணம் என்னென்னா, திரைக்கடல் ஓவியன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு வீட்டை சுற்றி ஒரே திரைக்கடல் மாதிரி வெளியே வர முடியாத ஒரு சூழலை சிக்கிட்டு சாயங்காலம் தான் வந்தேன். அதனால் ஒரு புறக்கணிப்பு மாதிரி என்னை விட்டு தவிர்த்தலான்னு பார்த்தாங்க. ரம்மா நடக்காது ஒரு காலம். எல்லோரும் ஒரு நிமிடம் சொல்லிட்டு நிறைய பேசினாங்க. நான் ஒரு நிமிஷத்தில் பேசி முடிக்க மாட்டேங்கிறது உங்களுக்கு உறுதியாக சொல்லிடுறேன். ஏன்னா சில விஷயங்களை நம்ம சொல்லி ஆகணும். அடிப்படையில் எல்லாருமே இப்போ சொன்னாங்க. எல்லா கலைஞர்களுக்கும் முதல்ல வாழ்த்துக்கள். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி வருடம் இந்த குறும்பட விழாவும் சரி, குறு நாடக விழாவும் சரி, தரம் மெருகேறிக்கொண்டே போகுது. அதற்காகவே எல்லா கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்படி ஒரு நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கிறதுனால தான் அடுத்த முறை நம்ம செய்யும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக செய்யணும், நல்லா செய்யணும். நம்ம எல்லாருமே கற்றுக்கிட்டு தானே இருக்கிறோம். யாருமே முழுசாக கற்றுக்கிட்டு இங்கே ஆட்டத்துக்கு வரல. ஸோ அதனால் இதை ஒரு அடுத்த கட்ட நாடகத்துக்கு போகலான்னு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இந்த முறையும் கூட கடந்த ஆண்டு எங்கள் குறும்படம் வந்தபோது கூட எங்களுக்கு கடைசி இடத்த தான் கொடுத்தாங்க ரமாமலர். ஆனால் முதல் பரிசு வாங்கினோம். அதனால் இந்த முறையும் அப்படியா நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு உட்கார்ந்துருக்கிறோம். என்ன அடிப்படை காரணம் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. ஆனால் போன முறை நடந்த ஒரு சம்பவத்தையும் இந்த முறை நடந்த சம்பவத்தையும் சொல்லணும். ஏன்னா சென்ற முறை மாதர்தமை அப்படிங்கிற ஒரு நிகழ்வில் ஒரு பெண்ணுடைய
கண்ணீரை நாங்கள் வந்து வெளிப்படுத்தினோம். அதனுடைய அந்த பெண்ணினுடைய கண்ணீருக்கு காரணத்தை நாங்கள் சொன்னோம். அதை வந்து ஒரு இலகிய மனம் கொண்ட ஆண் இளவரசு பார்த்ததுனால எங்களுக்கு முதல் பரிசு கொடுத்தாரு. இந்த முறை ஒரு ஆண் கதறி அழுகிற மாதிரி ஒரு சீனோட முடிச்சிருக்கிறோம். அதனால் இலகிய மனம் கொண்ட பெண்ணாக நடுவர் இருக்கிறாரா என்பதை முடிவு வரும்போது நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி நண்பர்கள். அது இல்லை, நான் சொல்ல வந்த விஷயம் எங்களுடைய எப்போதுமே என்னுடைய நண்பர் சுரேஷ் பாபு வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர். அவர் வந்து 0 டிகிரி எழுதின உலகளாவிய நாவல் போட்டியில் முதல் பரிசு வென்றவர், கற்கை வென்றேங்கிற ஒரு தலைப்புக்காக கல்வி தொடர்பான அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்விக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கல்விக்குமான விஷயத்தை அவர் ரொம்ப தெளிவாக எழுதியிருந்திருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுடைய எல்லா படங்களிலுமே ஏதாவது கல்வி தொடர்பான ஒரு விஷயம் இருக்கும். இந்த திரைப்படமே கூட தற்கொலைக்கு எதிரானது அப்படின்னு நாங்கள் சொல்ல வந்த போதும் கூட அதில் ஒரு விஷயத்தை கல்வி தொடர்பாக சொல்லியிருப்போம். அதாவது பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை படின்னு சொல்லி அவங்கள வந்து தற்கொலைக்கு தூண்டிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்லியிருந்தோம். அதனால் ஆனால் எல்லாத்தையுமே இந்த 12 நிமிஷத்துக்குள்ளே சொல்கிறதுங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் நிறைய விஷயங்களை அழுத்தமாக சொல்ல முடியாமல் அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இருந்த போதுமே கூட சொல்ல வந்ததை தெளிவாக சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இல்லை அப்படி தானே எல்லாம் நம்புறீங்களா? நான் சொன்னது எவனாவது கேட்டீங்களால ஒருத்தர் சொல்ல. ஏன்னா இது எதுக்காக சொன்னது, நான் சாதாரணமாக தான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில். அப்புறம் வந்து ஒரு ஸ்லாங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி, நான் எனக்குமே சாத்தாங்குளம் தான் சொந்த ஊருங்கிறதுனால திருநெல்வேலிங்கிற ஒரு அந்த அந்த மொழி, அந்த வழக்கு மொழியில் பேசலாம் அப்படின்னு சொல்லி அதை பேசணும் அந்த கதாபாத்திரத்திற்காக. ரொம்ப நன்றி. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னுடைய கலைஞர்கள். நாங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி தான், இங்கே இருக்கக்கூடிய அழுத்தம், இங்கே இருக்கக்கூடிய மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி மற்றவங்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய வேலை என்பது இங்கே எப்படி இருக்குன்னா, எங்களுடைய அணியில் இருக்க எல்லாருமே பொறியாளர்கள். எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன, துபாயில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, எல்லாருக்குமே ஒரு டெட்லைன் ஒன்று கொடுப்பாங்க. டெட்லைன் அப்படின்னா இந்த வேலையை எப்போ முடிக்கணும்னா நேற்று முடிச்சிட்டான்னு தான் கேட்பாங்க. இங்கே அந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் நாங்கள். அப்போ எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய இந்த அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது வந்து இந்த குறுநாடகம் மற்றும் இந்த நாடகம் மற்றும் குறும்படம் மட்டும்தான். அதற்காக ரமாமலருக்கும் ஆனந்த் சுப்ரமணியம் சாருக்கும் ரொம்ப நன்றியை எங்கள் குழுமத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை இங்கே பங்கு பெறக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்னீங்க புரவலருங்கிற வார்த்தையை முதன்முறையாக நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு. நாங்கள் பெரும்பாலும் எங்களுடைய தலைப்புகள் எல்லாமே தமிழில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் திரையடல் ஓடியும் என்ற தலைப்பு வச்சோம். அதனால் மாதத்தமிழ் எல்லா படங்களுக்குமே அழகு தமிழ் பேர் வைப்போம் அப்படிங்கன்னா தமிழில் இல்லாத வார்த்தைகளாக என்ன. அதனால் எல்லா தலைப்புகளுமே தமிழில் வைப்போம் என்பது உரியாக இருக்கிறோம். அதுக்கு அடிப்படை காரணமே வந்து என்னுடைய பாவலர் அறிவுமதி அவர்களுடைய அறிவுறுத்தல் இருக்குது எங்களுக்கு. அதனால் அவர் சொன்னபடி தன்மானம் போனாலும் தமிழ்மானம் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வருமானம் போனாலும் தமிழ்மானம் போயிடக்கூடாது என்பதற்காகவே பிற மொழி கலப்பில்லாத பாடல்கள் எழுதக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தார் அவர். அவருடைய வழித்தோன்றல்கள் என்ற வகையில் அவருடைய பின்பற்றக்கூடியவர்கள் என்ற வகையில் தமிழில் தலைப்பு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காக யாரும் பெரிய வருமானமோ அல்லது அதுக்காக யாரும் பெரிய பாராட்டுகள் தரப்போவதில்லை என்ற போதும் கூட புரவலருங்கிற வார்த்தை இங்கே வந்து முதல் முறையாக கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னீங்க. அமீர்கம்ங்கிற வார்த்தையும் கூட நாங்கள் தான் உருவாக்கினோம் 1996ஆம் ஆண்டு. அதனுடைய பெரும்பங்கு எனக்கு இருக்குங்கிறத நான் கொஞ்சம் கௌரவமான தன்னடக்கத்தோடு இங்கே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி அனைவருக்கும். இந்த விழாவில் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மாமலருக்கும் ஆனந்த் சுப்ரமணியத்துக்கு ரொம்ப நன்றி. ஒரு நிமிடத்துக்குள்ளே முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது நான் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களால் இவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடிகிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். ரமாமலர் அண்ட் சார் ஆனந்த் சார் வந்து 2 பேருமே ரொம்ப ரொம்ப பெரிய இது பண்ணிகிட்ருக்காங்க இந்த இதில். அவங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதுன்னு தெரியல, என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. பட் இந்த ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ சிறப்பாக பண்ணிகிட்ருக்கிறது ரொம்ப 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 பெருமையான விஷயம். நம்ம இங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறது வந்து என்னென்னா, நம்ம வந்து துபாயில் எவ்வளோ சேஃபாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோங்கிறத எல்லாம் காட்டுது. ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர் சீஃப் ஜட்ஜாக வந்திருக்கிற வினோதினி மேம் அவங்களுக்கும், ரமாமலர் மேம் வந்து எப்போவுமே நாங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த குறும்படம் குறுநாடகம் 2க்குமே நாங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறோம். ஏன்னா இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்வு ஆக்சுவலாக இது நிகழ்ச்சி. ஏன்னா நாங்கள் நிறையா இதுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இதில் வந்து எஸ்பெஷலி வந்து இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு பிகினிங்லேருந்தே எங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆக்சுவலாக எங்களுக்கு என்ன சொல்கிறது,
சில விஷயங்கள் மெசேஜ்லாம் அந்த டைரக்டர்ஸு ஆக்சுவலாக அந்த கலைஞர்கள்லாம் எப்படி அவங்க டெடிகேட் பண்ணுறாங்க அவங்க டயத்தை. ஐ டோன்ட் நோ இந்த இந்த சுச்சுவேஷனில் ஆக்சுவலாக ஒரு கம்பெனி ஓனராக பார்க்கும்போது இவங்களுக்கு எங்கேருந்து டைம் கிடைக்கிது, எந்த டயத்தில் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த இதெல்லாம். இட்ஸ் ரியலி மிரக்கல். அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கலைஞர்களுக்கும், டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே. அந்த இதை விட முக்கியமான என்னென்னா, இதை வந்து எந்தவித இவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தும் இங்கே நமக்கே தெரியும், ஓகே எல்லா இதுவும் இருக்குது சுச்சுவேஷனு, இதுலேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும்னு பண்ணுறாங்களே இந்த ரமா மலர் மேடம். அவங்கள தான் ரியலி நான் கூட நினச்சேன் இந்த தடவை கேன்சல் பண்ணுறாங்களோ இல்லை போஸ்ட்போன் பண்ணுறாங்களோன்னு. பட் என்ன ஆனாலும் சரி எது வேணாலும் பண்ணிக்கோங்க, பட் அது நடத்துகிறது தான் மிகப்பெரிய இது. நான் கூட கேட்டேன், இது வந்து மேபி இந்த தடவை பண்ண முடியுமா, ஏன்னா சுச்சுவேஷன் இவ்வளோ இதாக இருக்கு அப்படின்னா. பட் எப்படி தான் அவங்க வந்து இதெல்லாம் வந்து நடத்தி இதெல்லாம் கொண்டு போகிறாங்கிறத ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, இதை வந்து கண்டினியூ பண்ணணும். ஒரு ஆனந்த சீனிவாசன் சார் இல்லை, பட் இவங்க 2 பேர் கூட்டணி எப்போவுமே வந்து அமோகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகட்டும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Good evening everybody. This is Lakshmanan from QIC. So, we are very happy to have associated with America Kurumbada Vida for this year. Because cinema is a very powerful medium that everybody knows. Adliyum, when it comes to short film, the impact has to be communicated to the audience or the spectators within 10-12 minutes, and the talent that goes into it is exceptional. So we believe that beyond business, these are the activities that we are very proud to be associated with, to be whatever a little bit encouragement that we can do to bring to help talent showcase their efforts, an opportunity for them to showcase their efforts. And thanks to the organizers, this is, unless this sort of a platform is there, what we have, all these films that we've saw, it's such, it just comes out, showing the kind of hard work, the dedication, the talent, the skills that so many people here, unless they have a platform like this, it would never come out. So, thank you for this. And from QIC, we are always happy to be associated with such activities. Congratulations to all the winners. For all the others, keep pushing. And as audience, we are always there to support you. Thank you so much. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் வந்து என்னுடைய பேர் இதயத்துல்லா. நான் தினத்தந்திலேருந்து வரேன். அது ஒவ்வொரு ஆண்டும் வந்து குறும்படம், குறுநாடகம் இந்த விழாக்களை வந்து சிறப்பான முறையில் ரமா மற்றும் ஆனந்த் சுப்பிரமணியம் அவங்க வந்து சிறப்பான வகையில் நடத்திட்டு வராங்க. அது தொடர்பான அறிவிப்புகள், அந்த போட்டியில் வந்து பங்கேற்பது தொடர்பான அறிவிப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து தினத்தந்தி மூலமாக வெளியிட்டு, அதன் மூலமாக வந்து அமீரகத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த நாடகம் மற்றும் குறும்படங்களில் ஆர்வம் உள்ளவங்க பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வசதி இருந்துகிட்டு இருக்கு. இது தொடர்பான விழாக்கள், இது மட்டும் இல்லாமல் இந்த விழாக்களில் பங்கேற்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் மிகவும் எளிமையான வகையில் அவங்களையும் வந்து தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி நம்ம அமீரகத்தை கொண்டு வந்து நம்ம மக்கள் முன்னாடி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வந்து அவங்க வழங்கிட்டு வராங்க. அந்த குழுவினருக்கு தினத்தந்தி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோடய பேர் சிஜோ. நாங்கள் பீட்டா மேக்ஸ் குடும்பத்தின் சார்பாக வந்திருக்கேன். பீட்டா மேக்ஸ் சொல்லுங்க, கொஞ்சம் வந்து எழுப்புங்க. ஓகே, மிஸ்டர் கோபன் சார் வந்திருக்காங்க. முதல் முறையாக பீட்டா மேக்ஸு இந்த குறும்பட விழாவில் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. திரு மணிகண்டன் சார் சார்பாக அவர்கள் அனைத்து கலைஞர்களுக்கும் ஆர்கனைசர்ஸுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். தேங்க்ஸ் டு ரமா மேம். ஆக்சுவலாக இதில் இருக்க எல்லா மூவிஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா டைரக்டர்ஸுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், எல்லா ஆக்டர்ஸுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் டு ரமா. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ராஜாராமுங்க. நான் இந்த குறும்படம் விழா வந்து எனக்கு ஒரு 6-7 இயர்ஸாக எனக்கு தெரியும் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு டிக்கெட் கவுண்டரில் வர்றதுக்காக தான் ரமாமலர் மேடம் வர சொல்லியிருந்தாங்க.
நெக்ஸ்ட் இயரே நாங்கள் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து என்னோட குழந்தைங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. அதுலேருந்து கண்டினியூஸாக இன்னும் டிஃப்ரெண்ட் வேல நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் 2020 கோவிட் டயத்தில் கூட எங்கேயுமே ஸ்டாப் பண்ணவே கிடையாது. அதுலேயும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். இது வந்து எல்லாருக்குமே ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் ஒரு இந்த மாதிரி ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரியும் அவங்களோட டேலண்ட்டு க்ரோ பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். தேங்க்யூ. எல்லோருக்கும் மாலை வணக்கம். ஆன் பிஹாஃப் ஆஃப் மார்த்தி ஃபவுண்டேஷன் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு கிவ் தி ஸ்டாண்டிங் ஓவேஷன் டு ரமா. இன் திஸ் வார் சுச்சுவேஷனில் வந்து இவ்வளோ தைரியமாக நடத்துறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய துணிச்சல் வேணும். கைண்ட்லி எல்லாரும் எழுதுனேன்னு ஒரு கைத்தட்டுங்க. டெர்பிஸ் விழுந்துகிட்டே இருக்குது, 3 அலர்ட்டு 4 அலர்ட்டு சொல்கிறாங்க. நாங்களும் பயந்துகிட்டே இருந்தோம். வேண்டாத சுவாமி இல்லை அதுக்கு மேலே வந்து உங்கள் எல்லாரோட தயவுலையும் வந்து ரொம்ப அழகாக நடத்தி கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி எங்களோட ஃபவுண்டேஷன் மூலிமா ஒரு சின்ன விஷயம் மாத்திரம் பதிவு பண்ண விரும்புகிறேன். எஜுகேஷன் ஃபார் ஆல்ன்ற ஒரு கான்செப்டில் வி ஹவ் ஸ்டார்டட் அவர் ட்ரஸ்ட். இன்றைக்கி வந்து ரொம்ப மனசை தொட்ட ஒரு ஃபிலிம் வந்து இன்றைக்கி நான் பார்த்தேன். ஐ வாஸ் லிட்ரலி மூட். ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறமா கூட வந்து யூ கேன் பி பாசிட்டிவ், எஸ்பெஷலி இன் ரிட்டையர்மெண்ட் ஹோம். நான் இங்கே இருக்கிறனால நான் ஒரே பொண்ணு எங்கள் ஃபேமிலியில். எங்கள் அம்மா அப்பாவை கொண்டு போய் விடணும்னு நினச்சப்போ தே ரெஃப்யூஸ் டு கோ. தாம்பரத்தில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிறச்சே தே சைடு ஊரெல்லாம் பரப்பிட்டாங்க விஷயத்தை. என் பொண்ணு வந்து பார்த்துக்க மாட்டேன் சொல்லிட்டா, அங்கே அவன் நல்லா ஏர்ன் பண்ணுறா அண்ட் ஷீ இஸ் வெரி வெல், ஆனால் வந்து பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் டு கோ. பிகாஸ் அப்போல்லாம் அந்த கான்செப்ட் இல்லை. ஐ எம் டாக்கிங் அபவுட் 30 years பிஃபோர். இன்றைக்கி வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் இதுன்றது வந்து ரொம்ப பெரிய கம்யூனிட்டி. நம்ம வந்து பேரண்ட்ஸ் அங்கே இருக்காங்கன்னா தைரியமாக இருக்க முடியுது. எல்லா ஃபெசிலிட்டிஸ் கூடயும் ஒரு இது இருக்கிறச்சே அங்கே இருக்கவங்க எப்படி அவங்களோட 2வது அத்தியாயத்தை ரொம்ப அழகாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ரியலி தேங்க்ஸ் டு தி லலிதா மேம். இன்னைக்கு இங்கே அவங்க இல்லை, ஷீ இஸ் இன் சென்னை. ரொம்பவே அந்த படம் வந்து பாதித்தது. அதில் வந்து எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எங்கே இருந்தாலும் எந்த ஏஜ் இருந்தாலும் அது வந்து பரிமளிக்க முடியும். ஆஸ் எ டீச்சர் வந்து அவங்களோட வேலை பண்ணிவிட்டு அந்த தனிமைன்றதை உணராமல் she has supported to the community also. Big salute to that lady. இதை வந்து ஒரு நான் இந்த குறும்படம் வந்ததுக்கே எப்படின்னா, ஐ வாண்டட் டு ஆர்கனைஸ் தி டைரக்டர்ஸோட இவங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்கணுன்னு தான் நான் ரமா கிட்ட உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா, ரமா கிட்ட சொன்னேன் டைரக்டர்ஸ்க்கு ஐ வாண்டட் டு அவார்ட் தெம்னு. இன்னும் இதுக்கு அதெல்லாம் தாண்டி we have become a family. Within this 7 years they have done a wonderful job. Hats off to Rama. Continue to do this. Thank you. குட் ஈவினிங் டு ஆல். என் பேர் தீபா. ரமா ஒரு 5 இயர்ஸாக எனக்கு தெரியும். ரமாவோட ஃபங்க்ஷன்னாவே அது யூனிக் தான் என்ன கேட்டால் சொல்லுவேன். ஏன்னா எந்த சுச்சுவேஷன்லேயும் அவங்க ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நல்லா போகும். அதில் நான் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒரு ஸ்பான்சர் பார்ட்டிசிபெண்ட் சொல்லிட்டேன். பட் எல்லா ஈவெண்ட்லாம் சின்ன ஒரு ப்ரோக்ராமில் ஐ மீன் ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணவங்க கூட இங்கே வின்னர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லோரும் உங்கள் டைம் கொடுத்து வந்து இங்கே பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த பார்ட்டிசிபெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ராமா ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி. குட் ஈவினிங் டு ஆல். என் பேர் மாஜிதா. நான் ப்ளசன்ட் டூரிசம்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபஸ்ட்டு வருஷம் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்த ரமா மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது இவங்கள ரெஃபர் பண்ணுற நந்தா சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு இதுவும் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு டெடிக்கேஷனோட எந்த அளவுக்கு, ஆனால் ஒர்க் ப்ரெஷர் என்ன இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஸோ அந்த ஒர்க் ப்ரெஷரில் இந்த அளவுக்கு எல்லாம் டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஹாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த குறும்படம் விழா ஒரு 5 வருஷமாக பண்ணுறீங்களா ரம்மா? 7வது வருஷம். ஸோ 2017 ஐம் வித் யூ ஃப்ரம் த குறு நாடகம்லேருந்து. ரொம்ப சிறப்பாக இதை பண்ணிகிட்ருக்கீங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் ஆனந்த் சுப்ரமணியம் அண்ட் ரமா மலர். அண்ட் ரமாகிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ரமாகிட்ட ஒரு விஷயத்த சொன்னோம்னா அந்த டெடிக்கேஷன் அது வந்து அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும். ஸோ நான் நிறைய ஈவெண்ட் பண்ணும்போது ரமா இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஸோ அவங்க வந்து அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டோன்னா போதும், அந்த ஈவெண்ட் எப்படி பண்ணணும், எப்படி த டாப் கிளாஸாக முடிக்கணுன்றது
அதில் எந்த ஒரு கவலையும் இல்லை. பட் எவ்ரி இயர் வந்து இந்த குறும்பட விழா ரொம்ப நல்லாவும் சிறப்பாகவும் போயிட்டுருக்கு. நல்ல குவாலிட்டியாகவும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஆல் த டைரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எல்லாருமே. நீங்கள் எல்லாமே இதில் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுடைய வேலை டைம்லேயும் அந்த ஃப்ரீ டைமில் ஒதுக்கி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை அப்படியே விட்டுறாதீங்க. இந்த சினிமாவை நம்பி யார் எதை பண்ணாலும் இந்த அம்மா கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. அதனால் இதை டெடிக்கேட்டடாக பண்ணுங்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட். நான்லாம் சீக்கிரமாக உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே பார்க்காம சீக்கிரமாக வி வாண்ட் ஆல் ஆஃப் தம் see you in the சில்வர் ஸ்க்ரீன் அதில் பார்க்கணும். அதுக்கு எல்லா இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ ரம்மா. இதில் நானும் ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப பெருமை பண்ணுறேன். என் பேர் வசந்த். ஐ எம் ஃப்ரம் இவரா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் மஞ்சுளா ராமகிருஷ்ணன், ட்ரிபிள் எம்லேருந்து. இப்போ நான் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா இதையும் நானும் பார்த்துருக்கேன். நல்லா இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். இந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எடுத்து இவ்வளோ சூப்பராக நடத்திட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோக்ராம். ரொம்ப தேங்க்ஸ். அது மாதிரி எல்லா நியூ கம்பர்ஸ் எல்லா டேரக்டர்ஸ்க்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் தான் லாஸ்ட்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இருக்காங்களா? வணக்கம். ஆக்சுவலி ரமா மேலர் வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2014 தெரியும். அவங்க குறுநாடக விழா வந்து ஃபர்ஸ்ட் இயர் டக்டாக்ல வச்சது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க கூட. ஆக்சுவலாக 2016 அண்ட் தென் வந்து இந்த குறும்பட விழா வந்து கோவிட் டயத்தில் ஸ்டார்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 5 பேர். அதில் வந்து நான், இவங்க, அந்த ஆனந்த் சார், அப்புறம் அவங்க வீட்டில் வச்சு பண்ணோம். இப்போ இந்த தடவை இவ்வளோ பேர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வருஷமும் குவாலிட்டி வந்து பயங்கர பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. இதுவும் நல்லா வளரணும். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ண ரமா மேடம், உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். எங்களோட சீஃப் கெஸ்ட் வினோதினி மேம், தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவுக்கு காரணமான அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், மாலை வணக்கம். சினிமா அது வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து முதியவர்கள் வரையும் பிடிக்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலி இன்றைக்கி மத்தியானம் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 13 ஷார்ட் ஃபிலிமை பார்த்தோம். ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படி செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு டைரக்டர்ஸும் அவ்வளோ சூப்பராக செதுக்கியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து ரொம்ப பாராட்ட வேண்டியது. இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பேஷன் வரைஞ்சால் மூவி, சினிமா. அந்த சினிமா எனக்கு அதனால தான் வந்து நான் ட்ரிபிள் எம் ப்ரொடக்ஷனுங்கிறதே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சினிமாவை வந்து நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது ஒரு 10-20 நிமிஷம் ஒரு வீடியோ கிடையாது. ஆக்சுவலி அது உங்களோட கனவு, உங்களோட போராட்டம், உங்களோட ஆக்சுவலி ஒவ்வொருத்தவங்களோட உணர்ச்சி. இதுதான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி உங்களோட ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறத. ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஒரு முயற்சியிலேருந்து தான் ஒரு பெரிய விஷயம் வந்து உங்களால் சாதிக்க முடியும் ஆக்சுவலி அப்படின்னு நான் நம்புகிறேன், என்னை பொறுத்தவரையும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே எவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவோ ஆக்சுவலி டெக்னீஷியன் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஃப்ரேமை வந்து செதுக்கிறப்ப தான் அந்த ஃபிலிம் வந்து உங்களால் வந்து அவுட்புட் நல்லா கொண்டு வர முடியும். ஆக்சுவலி இந்த ட்ரிபிள் எம் உங்கள் கூட எப்போதுமே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ என்னையும் காண்டாக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி என்னோடய டீமையும் காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இன்னும் மேலும் எங்களால் முடிஞ்சதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தரோம். ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச்.
முழுக்க பெண்களால் ஆன உப்பு குழுவினர். அதில் ஒளிப்பதிவாளர் மட்டும் ஆண். கூடிய சீக்கிரம் பெண் ஒளிப்பதிவாளருடன் முழுக்க முழுக்க பெண்கள் குழுவாக உருவாக வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். இல்லை இல்லை குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஒரே ஒரு விஷயம் இந்த 2ஆம் அத்தியாயத்தை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த 3 குழந்தைங்க இப்போ ஓடி போனாங்க இல்லையா, தேவர் பார்ட் ஆஃப் ஆர் டீம். அவங்க உழைச்ச மாதிரி நம்மளால் உழைக்க முடியாது. நில்லுன்னா நிற்கிறாங்க, சொல்லுன்னா சொல்கிறாங்க. ஒரே ஒரு நாள் தான் அவங்கக்கிட்ட டயலாக் அனுப்பிச்சிருந்தோம். அன்றைக்கி வித்தின் 1 hour வி காட் தி வீடியோஸ் பேக் ஃப்ரம் தெம். ஃபுல்லாக டயலாக்லாம் நெட்ரு பண்ணி கிடுகிடுகிடுன்னு சொல்லிட்டாங்க. ஐ திங்க் the children have played a major part in this. Our special thanks to them, and our special thanks to all the background people who worked with us. கட்டம் குழுவினர். கிளாஸா 606. அது குழுவினர்னே சொல்ல முடியாது, மொத்தமே 2 பேர் தான் நினைக்கிறேன். எல்லாம் இவர் வந்து டி ராஜேந்தர் மாதிரி ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி எல்லாம் இவர் தான். திரைக்கடல் ஓடியும். கணேசா குழுவினர். நமது உறுதுணை குழு விஹாசினி, பிரகாஷ் ராமசுவாமி, பேபி பிரகாஷ், தாக்ஷின்யா பிரகாஷ், ஜெயேஷ் பிரகாஷ், பிரியா, அமுதா, ஸ்ரீனிவாசன், நேஹா வைத்தியநாதன் மற்றும் அகிலா அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களது உதவி இல்லை எனில் நேற்று மாலையும் இன்று காலையும் இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சி இந்த அளவு சிறப்பாக நடந்து இருக்க முடியவே முடியாது. உங்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி. இது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு சில கிரெடிட்ஸை கொடுக்க விரும்புகிறேன். திரு பிரகாஷ் ராமசுவாமி, டிவி நாராயணன், மணி திலக் மற்றும் நந்தகுமார் இவர்களும் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கான ஒரு உறுதுணையாக இருந்தார்கள். அவர்களுக்கும் எனது நன்றி.
திருமதி அகிலா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். ஒரு நிமிடம். அகிலா வைத்தியநாதன், தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க. மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க, வாங்க வாங்க. குழந்தை நேஹா பற்றி கட்டாயமாக சொல்லணும். உங்கள் யாருக்காவது டிஜிட்டல் ஒர்க் ஏதாவது இருந்ததுன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து இவ்வளோ அணுகலாம். இந்த நிகழ்ச்சிக்கு பண்ணியிருக்கிற அத்தனை டிஜிட்டல் ஒர்க்கும் வந்து நேஹா பண்ணது தான். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. கடந்த ஒரு 15 நாள் தான் இருக்கும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடக்க போகுதுங்கிறதே நமக்கு வந்து ஒரு புரியாத ஒரு புதிராக இருந்தது இல்லையா? ஆனால் இந்த 15 நாளுக்குள்ளே எந்த வேலை கொடுத்தாலும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக உடனுக்குடனே அது புரிஞ்சுண்டு அவள் செஞ்சு கொடுத்த விதம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இல்லைனா இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக நடந்திருக்காது. என்னோட சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி நேஹா. உனக்கு புரியுமோ புரியாதோ அதுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்தது அகல்யா. அகிலான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அகல்யாவுக்கும் நேஹாவுக்கும் என்னுடைய நன்றி. உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது நிச்சயமாக இந்த டிஜிட்டல் ஒர்க் இருந்ததுன்னா கட்டாயமாக நேஹாவை அணுகுங்க. தேங்க்யூ. ஜெகன் சுப்பிரமணியம் சார் பற்றி நீங்கள்லாம் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் சார். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நான் ஸ்ரீலங்காலேருந்து வரேன். ஃப்ரம் 2004 நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன். ஆக்சுவலாக மேடமே தெரியும். ஃபஸ்ட் படத்துலேருந்து வர்ணம்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பழசிராஜாவில் ஒர்க் பண்ணேன். சாது மிராண்டால் அந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். அந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களோடலாம் ஒர்க் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக இரானின்னு ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணேன். ஸோ எவ்ரிபடி டிட் அ குட் ஜாப் ஆக்சுவலி. All these people made a lot of effort to direct it. Congratulations. Thank you. Thank you, sir. இவர் வந்து ட்ரிபிள்எம்மோட ஒன் ஆஃப் த டைரக்டர். உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்டு எந்த விஷயம் உங்களுக்கு இருந்தாலும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆக்சுவலி நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம பண்ணுவோம் ஆக்சுவலி. ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக நீங்கள் அனைவரும் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கும் விருது வழங்கும் விழா. அதற்கு முன்பாக மேம் அவங்களோட சில கருத்துக்களை பகிர்றதுக்காக விரும்புகிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா பேசிக்லி என்ன க்ரைட்டீரியாவில் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏன் என்னோடய ஸ்கிரிப்ட் செலக்ட் ஆகலை அப்படின்னு சில டவுட்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா அட் த செலெக்ஷன் லெவல்லையே, ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் லெவல்லையே. ஸோ அதுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எனக்கு வந்த உடனே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் என்ன க்ரைட்டீரியாவில் இந்த ஸ்கிரிப்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஏன்னா அதோட அவுட்புட் எப்படி வரும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அண்ட் ஏன்னா அது எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்கன்னு அந்த லெவலில் யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரிய படங்களே, நம்ம பெரிய பட்ஜெட் படங்களே சொல்லும்போது சில கதைகள் வந்து பிரமாதமாக இருக்கும். ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிறையா கேப்ஸ் இருக்கலாம் பிட்வீன் ஸ்கிரிப்ட் அண்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ என்னால் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் இஸ் ஒன்லி த ஸ்கிரிப்ட். உங்களோட பேர்கள் கூட எனக்கு தெரியாது. யார் நீங்கள் எழுதியிருக்கீங்க, டெபியூ டைரக்டர்ஸா இல்லையா, அதெல்லாம் லிஸ்ட்லாம் அனுப்பிச்சாங்க. பட் இட்ஸ் வெரி டஃப். ஒரு 39 ஸ்கிரிப்ட்ஸ் வரும்போது அதில் உட்காந்து ஒன்றும் அதில் வந்து அவங்க டெபியூவா இல்லையா, இதுக்கு முன்னாடி அவங்க எதாவது பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்காமலாம் இட்ஸ் வெரி டஃப். ஸோ ஐ வெண்ட் ஸ்ட்ரிக்ட்லி வித் ஒன்லி த ஸ்கிரிப்ட். நான் என்ன படிக்கிறேனோ, என்னால் என்ன விஷுவலைஸ் பண்ண முடியுதோ அந்த விஷுவலைஸ் பண்ணுறதுல நான் வந்து சில க்ரைட்டீரியா யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் ரொம்ப 10 பாயிண்ட் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்று நான் சொல்ல விரும்பல. பட் ஆனால் ஓவராலாக நான் சொல்லிடுறேன். Later we can always discuss if you guys would like to message me or mail me and find out இது என்னோட ஸ்கிரிப்ட் ஏன் அப்படிங்கிறது அப்புறமா போகலாம். நம்ம என்னோட அந்த க்ரைட்டீரியா மட்டும் நான் படிச்சிடுறேன். வந்து நான் இதை சில ஒரு ஒர்க் ஷாப் மூலமாக நான் அட்டென்ட் பண்ண தியேட்டர் ஒர்க் ஷாப் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் ஷாப். பிகாஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னு ஒரு தியேட்டர் ஃபெஸ்டிவல் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2010 இந்தியாவுக்கு அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுங்கிற ஃபெஸ்டிவல் இந்தியாவில் ஆரம்பிச்சிது. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் எடிஷன்லேருந்து அந்த அலெக்ஸ் ப்ரவுன் அப்படிங்கிறவர்கிட்டேருந்து நான் வந்து டைரெக்டாக ஐ ஸ்டடிட் அண்டர் ஹிம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐ அட்டெண்டட் அட்லீஸ்ட் 5 or 6 தியேட்டர் ஒர்க் ஷாப்ஸ் ஆஃப் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். And also one screenwriting workshop in IIT.
வேறு லாட்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட். நான் வந்து அதெல்லாம் அந்த என்னுடைய அறிவுக்கு நான் வந்து அதை கன்சைஸாக பண்ணி வச்சுருக்கேன். பேசிக்கலி த ட்ரமாட்டிக் கொஷின் பாயிண்ட் நம்பர் 1, அதில் என்ன ட்ரமாட்டிக் கொஷின் அந்த படத்தில் என்ன இருக்குது, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஃபில்ம், அது ஒன்று. ரெண்டாவது வந்து கிளியர் எண்டிங் ஆஃப் த ஃபில்ம் தட் ஜஸ்டிஃபைஸ் த என்டையர் ஃபிலிம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு கதை எனக்கு வந்தது. அதில் கடைசியில் வந்து அந்த நபர் வந்து ஒரு லேடி அவங்க இறந்துருவாங்க. அப்போது எனக்கு வந்து இறக்கிறது ஓகே, ஆனால் அவங்க இறக்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அந்த படத்தில் ஃபுல்லாக இல்லை. அந்த எண்டு வந்து டிட் நாட் ஜஸ்டிஃபை த வாட் கேம் பிஃபோர் அண்ட் வாட் கேம் பிஃபோர் டிட் நாட் ஜஸ்டிஃபை த எண்ட். ஸோ ரெண்டுமே இருந்தனால அதை வந்து ரிஜெக்ட் பண்ண வேண்டியதாக வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா தட் வி யூஸ்ட். விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். ஸோ படிக்கிறோம்மா, படிக்கும்போது அது எப்படி விஷுவலாக வரும் அப்படிங்கிறது எனக்கு வந்து டவுட்ஃபுல்லாக இருந்தது. அதில் வந்து சிலதெல்லாம் இப்போ இங்கே வந்திருந்த போது அந்த விரிசல் பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து எனக்கு படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதுவோ விஐபி சாலாங்கிற ஒரு இதெல்லாம் படிக்கும்போது இதுவாக இருந்தது. பட் நானே வந்து என் மனக்கண்ணில் அதை நான் வந்து விஷுவலைஸ் பண்ணும்போது மேபி அதை நீங்கள் பண்ணும்போது எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்துருக்கலாம். பட் எனக்கு படிக்கும்போது இது விஷுவலாக பார்க்குறவங்களுக்கு இமீடியட்டாக அதில் ஏதாவது இருக்கா, தியேட்ரிக்கலாக இருக்கா, இல்லை சினிமேட்டிக்காக விஷுவல் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கும்போது சில காரணங்களால் சில படங்களை தவிர்க்க வேண்டிய நிலைமையாக இருந்தது. ஸோ விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரைசேஷன்ஸ், இது எனக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆஸ் அன் ஆக்டர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஆக்டருக்கு வந்து சேலஞ்சே நம்ம கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணுறது தான். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து நான் கணேசா வந்து வாஸ் நாட் இந்த இது அந்த 12 இல்லை. பட் ஸ்டில் வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது அதை அவர் பண்ணுற நபர் வந்து ஐம் ஷுர் ஹீ ஹேட் அ லாட் ஆஃப் பர்சனல் சேலஞ்சஸ் அஸ் அன் ஆக்டர். ஏன்னா அந்த மாதிரி கேரக்டரோ இல்லைனா வந்து ஒரு முகத்தில் வந்து ஒரு கோடு வாங்கின ஒரு பெண், அதாவது ஒருத்தருடைய ஒரு விக்டிம் ஆஃப் ஹாரஸ்மெண்ட் அந்த பெண்ணோ, இல்லைனா ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த பிளைண்டாக பண்ணுற ஒரு கேரக்டர், அதெல்லாம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக விஷுவலாக எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு, இந்த கேரக்டரைசேஷன்ஸை போர்ட்ரே பண்ணுறதுக்கு ஆன் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத அது ஒரு ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியன். இன்னொன்று வந்து இமோஷ்னல் அப்பீல். அதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி மேம் உமா குருநாதன் மேம் வந்து பேசினாங்க. எனக்குமே வந்து உண்மையிலுமே 2ஆம் அத்தியாயம் பார்த்துட்டு நான் வந்து அழுக வந்துருச்சு எனக்கு. எதனாலனா இதுக்கு நான் பர்சனலாக நான் என்ன சொல்லுவேன், நேற்றுக்கு நான் சொன்னேன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து வுட்டி ஆலன் அப்படின்னு. அவருடைய திருப்பி அந்த ஆனி ஹால்லேருந்து தான் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். அதில் வந்து இவருக்கும் இவருடைய லவ்வர் 2 பேருக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் ஆகிற அந்த தருணத்தில் இவர் அவங்க வீட்டுக்கு போயிருப்பார். போகும்போது அவங்க வீட்டில் வந்து ஷீல் பி அ ஃபோட்டோகிராஃபர். அவங்க வந்து நிறையா ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்து அவங்க வீட்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து அந்த ஃபோட்டோவை பற்றி பேச ஆரம்பிப்பார். அவங்களும் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. 2 பேரும் வந்து ஃபோட்டோவை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏஸ்தெட்டிக்ஸ்லாம் எப்படி இருக்குல்ல, அந்த இதில் வந்து எப்படி இருக்குது, அந்த கேப்சர் பண்ணியிருக்க லைட்டிங் எப்படி இருக்குது, மூட் எப்படி இருக்குலாம் பேசுவாங்க. ஆனால் அடியில் வந்து சப்டைட்டில்ஸில் வந்து என்னெல்லாம் ஓட்டிகிட்ருக்கோன்னா, இவ செம்மையாக இருக்கால, அவள் வந்து எப்படா வந்து நீ என்னை லவ் பண்ண போகிற, இந்த மாதிரி 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ என்னென்னா எவ்வளோதான் அது வந்து நான் அதை ஒரு எக்ஸாம்பிளாக ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளோதான் நம்ம வந்து ஆர்ட்டை பற்றி இப்படி இருக்குது அப்படி இருக்குது நம்ம தியரைஸ் பண்ணி உட்காந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் வந்து இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குனாலும் இமோஷ்னல் அப்பீல் எண்ட் ஆஃப் டே எப்படி வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண் மேலே அந்த கவர்தல் ஏற்படுதோ அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஏற்படும். அந்த இடத்துல அந்த லவ் மட்டும்தான் மேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஐ திங்க் ஆர்ட்டில் ஒரு பியாண்ட் எவ்ரிதிங் நம்ம வந்து இமோஷ்னல் அப்பீல் இருக்கா இல்லையா, இதை வந்து நம்ம பார்த்த உடனே நம்மளை வந்து வாட் இட் மேக்ஸ் யூ ஃபீல் நம்மளால் வந்து இமீடியட்டாக ரிலேட் பண்ணிக்க முடியுதா அப்படிங்கிறதுல அது வந்து தட் வாஸ் ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியன். அண்ட் கிளியர் கான்ஃப்ளிக்ட் அது ஒன்று வந்து பார்க்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் வந்து அக்கார்டிங் டு மீ இஸ் அன் எண்ட் இன் இட் செல்ஃப். அது ஷார்ட் ஃபிலிம் வந்து அது இன்னொரு பெரிய ஃபுல் லெங்த் படத்துக்கான ஒரு இதுவாக நான் பார்க்கல, ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக நான் பார்க்கல. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒன்றுனா அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கதையே ஆரம்பித்து ஒரு சகாப்தமாக ஆரம்பிச்சதுன்னா அந்த சகாப்தம் முடிஞ்சிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அந்த கிளியரான கான்ஃப்ளிக்ட் அந்த இடத்துல இருக்கா, அந்த கதையில் வந்து இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் 606 அவர் வந்து ஒருத்தன் போகிறான், அங்கே என்ன கான்ஃப்ளிக்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. அவனால் வந்து அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் டேஸில் வெளியிலே வர முடியாது. அவனுக்கு வந்து என்னைக்கு வந்து அவன் வெளில வருவான்னு தெரியாது. அதுதான் கான்ஃப்ளிக்ட். இப்போ அந்த பர்சன் என்ன பண்ணுவான்,
இவ்வளோதான். திஸ் இஸ் த கான்ஃப்ளிக்ட் இஸ் வெரி கிளியர் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில். ஸோ அது வந்து தட் வாஸ் ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியன். அப்புறம் சோஷியல் ரெலவென்ஸ், அது வந்து நான் ஒரு கேட்டகரியாகவே நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னாக்க ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் இன்றைக்கி நிறையா தமிழ் சினிமாவில் என்ன ஆகுதுன்னா வி ஆர் க்ளோரிஃபையிங் த ஆன்டகனிஸ்ட். நிறையா வந்து நம்ம க்ளோரிஃபை பண்ணுறோம். கடைசியில் வந்து ரிடெம்ஷன் ஃபேக்டர் இருந்தாலும் படம் ஃபுல்லாக நீங்கள் வந்து கொலை பண்ணுறவன், கெட்ட வார்த்தை பேசுகிறவன், திட்டுறவன், வந்து பெண்ணை வந்து இதுவாக பண்ணுறவன் எல்லாம் வந்து அவனை க்ளோரிஃபை பண்ணிவிட்டு கடைசியில் அவன் வந்து செத்துடுறான் அப்படிங்கிறது வந்து ஐ ஃபீல் தட் இஸ் நாட் ரைட். ஸோ இதை நான் நிறையா இன்ஃபேக்ட் ஒரு தடவை பரத்வாஜரங்கன் சாரோட ஐ ஹேட் அன் ஆர்குமெண்ட் அபவுட் திஸ் வித் ஹிம் வேர் ஹீ ஃபெல்ட் அது தேவையில்லை, மாரலைசிங் இன் ஃபிலிம்ஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட் அப்படின்னு. பட் எனக்கு சம்பவ் ஐ ஃபீல் எது தேவையோ அது தர்மம், அதுவே தர்மம் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கல. ஆக்சுவலாக எது தேவையோ அது தர்மம்னா அப்போ நமக்கும் மிருகத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து சோஷியல் ரெலவென்ஸ் இருக்கணும். ஏன்னா திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு மாஸ் மீடியா, அது வந்து எல்லாருக்கும் போய் சேருது, குழந்தைங்களும் பார்க்குறாங்க, அடல்ட்ஸும் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அது எலிவேட் பண்ணணும், நம்மளோட சோலை வந்து எலிவேட் பண்ணுற மாதிரியாக இருக்கணும். நம்ம மியூசிக்லேருந்து அதை எதிர்பார்க்குறோம், ஏன் நம்ம மூவிஸ்லேருந்து அதை எதிர்பார்க்கல அப்படிங்கிறது எனக்கு எப்பயுமே டவுட் இருக்குது. ஸோ சோஷியல் ரெலவென்ஸ் அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இந்த தடவை ஒரு படத்துக்கு வந்து ஐ செட் இதையும் கேட்டகரியும் மீறி ஒரு சோஷியல் ரெலவெண்ட் ஃபிலிம், பெஸ்ட் சோஷியலி ரெலவெண்ட் ஃபிலிம்னு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து மேம் அந்த கேட்டகரியே இல்லைம்மா அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, இது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் நான் சொல்லலை, நெக்ஸ்ட் இயர் வந்து ப்ளீஸ் கிரியேட் தட் கேட்டகரி அண்ட் ஐ வில் ஸ்பான்சர் தட் பர்சனலி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அது எந்த படங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் when I mention that. அப்புறம் வந்து ஃபில்மபிலிட்டி இன் அமங் ஐ மீன் வித்தின் த கன்ஸ்ட்ரெயின்ட் அது ஒரு கேட்டகரியாக நான் எடுத்தேன். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஃபார் இன்ஸ்டன்ஸ் உப்பு வந்து அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். நீங்கள் கோர்ட் வந்து எழுதிட்டீங்க, ஆனால் அதை வந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சுருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் வித்தின் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் நீங்கள் பண்ணது வந்து வாஸ் அ கிரேட் ஜாப். பட் அது வந்து வேறு எப்படி பண்ணியிருக்கலாம், அந்த சீனையே தூக்கிட்டு அதை வந்து ஒரு ஜூமில், இப்போ வந்து கோர்ட்லாம் ஜூமில் நடக்குது இந்தியாவிலே. ஜூம் கோர்ட்ஸ் ஹேப்பன், ஐ மீன் ஆன்லைன் கோர்ட், அந்த மாதிரி காமிக்க முடியுமா, இல்லை அந்த சீனை வேறு எப்படி நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் வந்து யோசிச்சிருக்கலாம். ஸோ ஃபில்மபிலிட்டி எப்படி இருக்குது ஒரு படத்துக்கு அப்படிங்கிறது. அப்புறம் ஆக்டர்ஸ் சேலஞ்ச் விச் ஐ ஆல்வேஸ் சே ஆஸ் அன் ஆக்டர், ஒரு ஆக்டருக்கு இந்த படத்தில் என்ன பண்ண முடியும். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான இப்போ கிளாஸால் வந்து அவருக்கு கம்ப்ளீட்டாக நான் இன்னொன்று ஒன்று எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா இவ்வளோ நாள் போகுது, அவருக்கு ஒரே ஒரு சாண்ட்விச் தான் கிடைக்குது, ஒரே ஒரு தண்ணி பாட்டிலும் சாண்ட்விச் தான். அப்படிங்கும்போது வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் எதிர்பார்த்தேன். ஸோ ஆக்டருக்கு வந்து ஒரு சேலஞ்ச் அந்த இடத்துல என்ன இருக்கும். அது மெத்தட் ஆக்டிங், நான் அப்படி சொல்லலை. அதில் மெத்தட் ஆக்டிங் இல்லை, அந்த வெயிட் லாஸை வந்து வேறு மாதிரி கூட கொண்டு வந்திருக்கலாம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் ஒரு இடத்துல நான் அழணும் அப்படின்னு நினச்சாக்க நான் வந்து திருப்பி ஒரு இடத்துல சொல்லுவேன் தட் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ என்னை யாராவது அழ சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேக்கில் என்னால் அழ முடியும், 35th டேக்கில் என்னால் அழ முடியுமா, ஈவன் 3rd டேக் ஒரு 4th டேக்கில் கூட என்னால் அழ முடியாது. ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன் மெத்தட் ஆக்டிங் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகாது. பிகாஸ் 2nd டேக்லேயே எனக்கு வந்து சப்போஸ் ஐம் க்ரைட் அவுட் அண்ட் ஐ ஃபினிஷ்ட் ஆல் மை டியர்ஸ் அப்படிங்கும்போது நான் வந்து அந்த இடத்துல ஒரு கிளிசரின் யூஸ் பண்ணுறது வந்து தப்பே இல்லை அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி வந்து அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை அவங்க வேறு மாதிரி கூட ஏதாவது ஒரு வகையில் காமிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லனே தவிர, பட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் அன் ஆக்டர் எப்படி இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த பிளைண்ட் கேரக்டர் அவங்க பண்ணாங்க, அப்போ அந்த காலை வச்சு அது பண்ணுறது, ஆர் வந்து அந்த இது போட்டது, லென்ஸ் போட்டது. ஸோ என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஒரு ஆக்டருக்கு வந்து பாசிபிள் அப்படிங்கிறத நான் யோசித்தேன். அது ஒரு ஒன் ஆஃப் த இது க்ரைட்டீரியா. தென் ஓவராலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்கா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று கொடுக்குதா. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த திரைக்கடலோடு இது ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த 2ஆம் அத்தியாயமில் வந்து எல்லாரும் சொன்னது வந்து என்னென்னா, இது வரைக்கும் வந்து இங்கே பேசினாங்க, இது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்கு. ஏன்னா இது வரைக்கும் வந்து அந்த டாப்பிக்கை டச் பண்ண யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் வந்து பெற்றோர்களை கொண்டு போய் வந்து இதில் விடுறது தப்புன்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். அதை எப்படி வந்து அந்த மகன் வந்து உணர்ந்து வந்து விட்டது தப்புன்னு அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். இதில் விடலாம் தப்பில்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு வந்து வேறு ஒரு ஆங்கிள் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆங்கிள் இருக்கா அப்படிங்கிறது நான் வந்து பார்த்தேன். ஸோ தீஸ் ஆர் த 10 criteria that I used. I don't know if criteria is the plural or criterion is the plural. நானும் மாற்றி மாற்றி criteria தான் ப்ளூரலா.
இதுலேருந்து நம்ம வந்து என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நிறைய பேர் சொன்ன மாதிரி எண்ட் டு எண்ட் ஒரு படத்தை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வெதர் இட் இஸ் அ டெபியூ டைரக்டர் ஆர் அதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்ன ஸ்கேலபிலிட்டி இருக்குது, என்ன பட்ஜெட் ஆகும், இந்த ஊரில் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க, இந்த லெவலில் இந்த கதைக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச திஸ் இஸ் த மெயின் டேக் அவே. அண்ட் அதை பண்ணவும் முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நம்ம நடத்தி காட்டியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். ரெண்டாவது ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சம்படி செட் சார் தான் சொன்னார், அடுத்து உங்களெல்லாம் வந்து சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு. ஐ ஹோப் இன் மை லைஃப் டைம் ஐ கெட் டு ஷேர் ஸ்க்ரீன் வித் சம் ஆஃப் யூ ஸோ வெரி சூன். தேங்க்யூ ஸோ மச். அதுதான் இந்த விழாவுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வில் கோ டு த அவார்ட்ஸ். முதல் பரிசாக அப்ரிஷியேட்டிங் என்தூசியாசம் ஏர்லி பேர்ட் ஸ்கிரிப்ட். நமக்கு முதல்ல பெறப்பட்ட கதை அதுதான் வந்து அந்த நிகழ்ச்சிக்கான முதல் வித்தாக இருக்கும். அதுக்கு ஆர்வத்தோட முன் வந்து தன்னுடைய கதையை முதல்ல அனுப்பணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தான் இந்த அப்ரிஷியேட்டிங் என்தூசியாசம்கான ஏர்லி பேர்ட் ஸ்கிரிப்டோட ப்ரைஸை வாங்குறவங்க. இந்த முறை அந்த பரிசு அதிகார நிழல் சங்கர் மகாதேவன் அவர்களுக்கு. சங்கர் மகாதேவன் குடும்பத்தினரோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து அந்த ட்ராஃபியை வாங்கிக்கோங்க. அடுத்தது ஏர்லி பேர்ட் போஸ்டர். முதலாக பெறப்பட்ட பதாகை எந்த குறும்படத்திற்கானது என்றது? ஓர்மை அரவிந்த் பாரதி. அடுத்ததாக பெஸ்ட் போஸ்டர். பெஸ்ட் போஸ்டர் 2ஆம் பரிசு. இந்த பரிசை தருவதற்காக திரு கணபதி சுப்பிரமணியம், மீடியா சுப்பு என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் திரு மீடியா சுப்பு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பெஸ்ட் போஸ்டர் 2nd பிரைஸ் ஆல் கண்ட்ரோல் லைஃப். சாரி. முதல் பரிசு திரைக்கடல் ஓடியும். இந்த பரிசை கொடுப்பதற்காக திரு நந்தகுமார் அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக பெஸ்ட் காஸ்டியூம் அண்ட் மேக்கப் 2ஆம் பரிசு உப்பு. இந்த பரிசை வழங்குவதற்காக திரு பிரகாஷ் ராமசுவாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ஓகே, நான் அந்த காரணங்களும் அப்பப்போ சொல்லிடுறேன் ஸோ தட் வி டோன்ட் ஃபர்கெட். அதில் வந்து அந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருந்தாங்கள்ல அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ளஸ் ஆல்சோ அந்த கோட் வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். கோட் கிடச்சிருக்கலாம், பட் அந்த கோட்டில் தே ஹட் ஈவன் டன் தட் இது காலர் வந்து அழகாக கட் பண்ணி அதை வந்து ரெடிலாம் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ஐ திங்க் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் காஸ்டியூம் அண்ட் மேக்கப் வாஸ் தேர். ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன். தேங்க்யூ. அடுத்ததாக பெஸ்ட் காஸ்டியூம் அண்ட் மேக்கப் முதல் பரிசு கணேசா. இந்த பரிசினை வழங்குவதற்காக திரு ஹிதயத்துல்லா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ஸோ மிஸ்டர் தாஸ்ன்னு சொல்லி சிவாஜி சாருக்கு வசந்த மாளிகையில் ஒரு மேக்கப் மேன் இருந்தார். வி யூஸ் த சேம் மேக்கப் மேன் ஃபார் திஸ் அண்ட் வி மேட் 7 wigs. Each wig costed quite a lot. We didn't even know that. And there were so many other things we did for the the costumes and the makeup. So many things. We actually put in so many people behind it. So it was quite an effort, yeah. அடுத்ததாக பெஸ்ட் டெபியூ. முதலாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களுக்கான பரிசு இது. பெஸ்ட் டெபியூ ஆக்டர் பிரசாத் ஃபார் மீல்நிலை. இந்த குழுவினர் வந்து ரொம்ப தொலைதூரத்துலேருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு 24/7 வேலை வந்துட்டதுனால இன்று கலந்துக்க முடியல. அதற்கான ரெப்ரசன்டேட்டிவாக இவர் வந்திருக்கார். அடுத்ததாக பெஸ்ட் டெபியூ ஆக்ட்ரஸ் பூஜா ஃபார் மியூட் லவ். பூஜா குழுவினர் யாராவது இருக்கீங்களா? இல்லை பூஜா இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க. இந்த பரிசை தருவதற்காக எஸ்என்ஆர் அசோசியேட்டி சார்ந்த திரு ராஜாராம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக பெஸ்ட் ஸ்கிரிப்ட் மோஹக் கோகுல் வாசுதேவன். இந்த பரிசினை
பெஸ்ட் டெபியூ ஸ்கிரிப்ட். இந்த பரிசினை வழங்குவதற்காக திரு வசந்தகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். பெஸ்ட் டெபியூ டைரக்டர் கட்டம் திரு சங்கர் அவர்கள் இந்த பரிசினை வழங்குவதற்காக அபுதாபியிலிருந்து ஒவ்வொரு முறையும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளும் ரம்யா மற்றும் தீபா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி 2ஆம் பரிசு மியூட் லவ். இந்த பரிசினை வழங்குவதற்காக திருமதி உமா குருநாதன் மற்றும் குருநாதர் இருவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அதாவது வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் வெரி பிரைட், ஆல் பிரைட் கலர்ஸ், சன்னி. அந்த தீமை வந்து ஃபுல் படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி ஃபர்ஸ்ட் பிரைஸ் அன்பு செய். அன்பு செய் சினிமாட்டோகிராஃபரை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த பரிசினை வழங்குவதற்காக திரு ஹிதயத்துல்லா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இதில் வந்து என்ன பிடிச்சிருந்தது எங்களுக்குன்னா, மேமோ சொன்னாங்க, நானும் சொன்னேன், டிஃப்ரெண்ட் இது ஷேட்ஸ் இருந்தது. லைக் ஏன்னா டைமிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுல, நைட் இருந்தது. அப்புறம் அந்த சொல்லுங்கள். இல்லை இல்லை ப்ரௌன் டோன்ஸ். இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள். அண்ட் அந்த பீச்சோடைய அந்த இது நிழல் எல்லாமே வந்து அந்த கிரேட்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுது. ஸோ கலர் கிரேடிங் வந்து நல்லா இருந்தது, கலர் கிரேட்ஸும் நல்லா இருந்தது. ஸோ இட் வாஸ் குட். தேங்க்யூ. அடுத்ததாக பெஸ்ட் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் அண்ட் டயலாக் 2ஆம் பரிசு ஆல் கண்ட்ரோல் அண்ட் லைஃப். இந்த பரிசினை வழங்குவதற்காக திருமதி உமா மற்றும் ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பெஸ்ட் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் அண்ட் டயலாக் ஃபர்ஸ்ட் பிரைஸ் திரைக்கடல் ஓடியும். இதற்கான பரிசினை வழங்குவதற்காக பீட்டா மேக்ஸ் நிறுவனத்தின் திரு கோபன் மற்றும் சிஜு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக சிறந்த இசை 2ஆம் பரிசு 2ஆம் அத்தியாயம் திரு ஆண்டனி அவர்கள். இந்த பரிசினை வழங்குவதற்காக QIC குழுமத்தை சேர்ந்த திரு லக்ஷ்மணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இதில் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே எழுதியிருந்தேன். அந்த மியூசிக் வந்து கரெக்டான நேரத்தில் எலிவேட் ஆச்சு. வேறு அந்த ஸ்பிட் ஸ்க்ரீன்லாம் வந்தது. அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. தே யூஸ் த மியூசிக். பிஜிஎம் வந்து கரெக்டாகவும் அது பேக்ரவுண்ட் ஸ்கோர் சில படங்களில் வந்து ரொம்ப அதிகமாக போச்சு, சம்மந்தமே இல்லாத இடத்துல ரொம்ப ஓவர் பிஜிஎம்மாக இருந்தது. பட் இதில் வந்து எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்டாக கரெக்டாக கொரியோகிராஃப் ஆன மாதிரி இருந்தது. த மியூசிக் வாஸ் பர்ஃபெக்ட்லி கொரியோகிராஃப். சிறந்த இசை 1ஆம் பரிசு பாரு பேட்ரிக் அண்ட் பவி திரு நெல்சன் பீட்டர் அவர்கள். இந்த பரிசினை வழங்குவதற்காக திரு சந்தானம் அவர்களை அழைக்கின்றேன். சந்தானம் இல்லை என்றால் திரு சுப்பு அவர்கள் அவர் சார்பாக. இந்த சாங் நல்லா இருந்தது. உயிரின் இசையா உயிரின் உயிரும் நீயே, சாரி, அந்த சாங் நல்லா இருந்தது. இந்த இடத்துல இதில் வந்து இன்னும் 2 படங்கள் வேற மறுபரிசீலனைக்கு இருந்தது. ஏன்னா இன்னும் 2 படங்கள் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கொடுக்க வேண்டிய, அதாவது அதில் பெஸ்ட் அப்படிங்கும்போது இந்த 2 படங்களும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். This is the 6th time we are winning the Best Music Award continuously, including drama and film. Continuous 6th time.
அடுத்ததாக சிறந்த குழந்தை நட்சத்திரம். இதில் வந்து சிறந்த குழந்தை நட்சத்திரம்னா 2 பரிசு இருக்குது. ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. சில குறிப்பிட்ட விழாக்களில் பார்த்தீங்கன்னாக்கா பெண் குழந்தைகளுக்கான பங்கேற்பு இருக்காது, சில சமயம் வந்து ஆண் குழந்தைகளுக்கான பங்கேற்பு இருக்காது. இந்த இதில் நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு இது சவாலாக தான் இருந்தது அதை செலக்ட் பண்ணுறது. மேம் இல்லை, ஏன் சவாலாக இருந்தது அப்படின்னா, பெண் குழந்தை வந்து ஐ திங்க் ஒரே ஒரு குழந்தை தான் எல்லா படங்களையும் சேர்த்து ஒரு குழந்தை தான் நடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2ஆம் அத்தியாயம்ல நடித்த அந்த குழந்தை தான். ஆனால் ஷீ ஹட் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஸோ சிறந்த குழந்தை நட்சத்திரம் பெண் மிருதுளா, 2ஆம் அத்தியாயம். இந்த பரிசினை வழங்குவதற்காக திரு பாஸ்கர் அவர்களை அழைக்கின்றேன். சிறந்த குழந்தை நட்சத்திரம் சிறுவன். அன்பு செய், அதில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த திரு பிருத்விக் அவர்களை, சிறுவன் பிருத்விக் அவர்களை அழைக்கின்றேன். குனிஞ்ச தலை நிமிராம நடிச்சு சிறப்பு பரிசை வாங்கிட்டேன். எனக்கு வந்து அஜிதேஷ் பற்றியும் ஆத்விக் பற்றியும் ஐ ஹாவ் டு சே சம்திங். என்னென்னா ஆத்விக் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எனக்கு பயங்கரமாக அந்த ஃப்ரேம் ஞாபகம் வந்துருச்சு. எப்படின்னா, இவர் ஸ்கூலில் வந்து 0 மார்க் வாங்கியிருப்பார்ல, அப்போது 0ன்னு கத்துறது வந்து ஆத்விக். அதை ஃபேஸை மறக்கவே முடியாது நம்மளால். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக வந்து வாங்கிறது, 0 வாங்கிட்டான் அப்படிங்கிறது அவ்வளோ சந்தோஷமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அண்ட் ஆல்சோ ஹீ கேம் வாலண்டரிலி. அதுதான் வந்து அந்த குழந்தையோட இன்னசென்ஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ குழந்தைகளில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேட்டகரியை தூக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் ஜட்ஜ் கிட்ஸ். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து இஃப் ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ திங்க் வி ஷுட் ஆனர் அஜிதேஷ் ஆல்சோ, பிகாஸ் ஐ திங்க் ஹீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். அந்த இந்த மோஹாக்கோடையே வந்து வேறு வந்திருக்கான். ஸோ நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன் ஒரு இது என்ன. இல்லை ஆக்சுவலி வந்து நாங்கள் ரொம்ப யோசித்தோம், ஏன்னா இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து அதை ஷேர் பண்ண முடியாது, அது ரூலில் வந்து இல்லை அப்படின்ட்டாங்க மேம். ஸோ அதனால் தெர் வாஸ் நோ வே தட் வி குட் இது. அண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ்னு பார்க்கும்போதும் இவன் வந்து அண்ட் ஹீ இஸ் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், இவனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். So there is no comparison at all, and both of you have done wonderfully. Thank you so much. அடுத்ததாக பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட், குணச்சித்திர நடிகர். ஒரு குணச்சித்திர நடிகை நம்முடன் இருக்கிறார். பலவிதமான குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று அதன் மூலமே நம்மை கவர்ந்த வினோதினி மேம். அவங்களுடைய ஒரு செலெக்ஷனில் இன்னைக்கு குணச்சித்திர நடிகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2ஆம் பரிசை பெறுபவர் திரு சங்கர் கட்டம். நான் இதை அவர்கிட்டே சொன்னேன் ஆக்சுவலாக. என்னென்னா ஐ திங்க் அந்த சாமியார் கேரக்டர் வந்து டு த கோர் பர்ஃபெக்டாக வந்து பண்ணார். தெர் இஸ் நோ ஃப்ளா. அந்த படத்தில் ஏதாவது வந்து ஷார்ட் கமிங்ஸ் இருந்தாலும் இவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் தட் சாமியார் வாஸ் ஐ திங்க் ஃபுல்ஃபில்ட் கம்ப்ளீட்லி. இந்த பரிசினை தருவதற்காக பிளசன்ட் டூரிசம் சேர்ந்த திரு மாஜிதா பேகம் அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக சிறந்த குணச்சித்திர நடிகர் முதல் பரிசு திரு ராமநாதன் மோஹக். மோஹக் குழுவினர் யாராவது இருந்தீங்கன்னா அவர் வரல இன்னைக்கு. இந்த பரிசினை தருவதற்காக திருமதி உமா ரமேஷ் மற்றும் ரமேஷ் அவர்களை அழைக்கின்றோம். அது வந்து மோஹாக் இல்லை அப்படிம்பாரு. அந்த இடத்துல கரெக்டாக நின்றுட்டாங்க 2 பேரும், தாத்தாவும் பேரும்.
அடுத்ததாக பெஸ்ட் ஆக்டர் இரண்டாம் பரிசு கெஸ் கணேசா அன்பன் கோவிந்தராஜன் அவர்கள். இந்த பரிசினை தருவதற்காக எஸ்என்ஆர் அசோசியேட்டை சார்ந்த திரு ராஜாராம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக பெஸ்ட் ஆக்டர் முதலாவது பரிசு அங்க டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, செம டென்ஷன். வீரு வீரமணி இரண்டு கரெக்ட் தான் வாங்க வாங்க. ஓர்மை மற்றும் இரண்டாம் அத்தியாயம் இரு படங்களுக்காக திரு வீரு வீரமணி அவர்கள். இந்த பரிசினை தருவதற்காக திருமதி தீபா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த அவார்ட்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி நினைக்கிறேன், ரெண்டுலையுமே பிரமாதமாக பண்ணியிருந்தார். ஒரு நிமிஷம் 30 seconds. In fact, I'm going to take this award on behalf of my team. Sashi, Arvind, Vansh and rest of the lovely team members. But I have to give it to Arvind. Probably the youngest director, madam. And பயங்கர involved and dedicated. பயங்கர tricky fellow also. ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடியும் அங்கிள் அடுத்த படத்தில் டூயட் டான்ஸ் இருக்குன்னு சொன்னான். இன்னும் அந்த டூயட் டான்ஸ் ஆம்பளை கூடயோ பொம்பளை கூடயோ தெரியாமையே ஓட்டமாக ஓட வச்சான். So, but you will go a long way. That's why I take the liberty to take the award with him. Thank you. Firstly, thank you so much, uncle. ஒரு டேக்கு சொன்னாலும் திருப்பி அந்த ஸ்னிஃப் பண்ணுறது, கீழே போய் ஸ்னிஃப் பண்ணுறதெல்லாம் அது திருப்பி ஒரு 10 தடவை பண்ணோம். தேங்க்ஸ் a lot for all your involvement, uncle. Thank you. இப்போ அதுதான் சொல்கிறேன், அதோட பலன் தான் இது. இப்போயா சொல்கிறா மேல் டூயட்டா ஃபீமேல் டூயட்டான்னு. அடுத்த படத்தில் நிச்சயமா டூயட் உண்டு சார் உங்களுக்கு. ஓகே, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இரண்டாம் பரிசு ஸ்ரீஜா விஜயன், ஆல் கண்ட்ரோல் லைஃப் அண்ட் உப்பு. இந்த பரிசினை தருவதற்காக பீட்டா மேக்ஸ் குழுவினரின் சிஜோ மற்றும் கோபன் அவர்களை அழைக்கின்றேன். சிஜோ மற்றும் கோபன். எனக்கு வந்து இவங்களில் என்ன பிடிச்சிருந்ததுன்னா 2 கேரக்டர் பண்ணியிருந்தாங்க 2 படத்துலையும். ஃபர்ஸ்ட்டில் வந்து அந்த பரதநாட்டியம் டான்ஸராக பண்ணும்போது ஒரு மெச்சூரிட்டி இருந்தது. வேறஸ் அந்த லவ்வராக பண்ணும்போது அதில் ஒரு இன்னசென்ஸ் இருந்தது. நான் லவ் பண்ண வேண்டாம், ஹேட் பண்ண வேண்டாம், நீ இது பண்ணாதானே ஓடும் போதெல்லாம் we could see what her real age is. So she was able to carry both. Best Actress First Prize பாரு பேட்ரிக் பவி மற்றும் கணேசா இரு படங்களில் நடித்த ரேவதி கிருஷ்ணா அவர்களை அழைக்கின்றோம். இந்த பரிசினை தருவதற்காக திரு பாபு ராமகிருஷ்ணன் மற்றும் மஞ்சுளா ராமகிருஷ்ணன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக பெஸ்ட் டைரக்டர் இரண்டாம் பரிசு மியூட் லவ், டைரக்டர் ஆஃப் மியூட் லவ். இந்த பரிசினை வழங்குவதற்காக திரு ரமேஷ் மற்றும் திருமதி உமா ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். என் பேர் இம்ரான் பாஷா. ஃபஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் இந்த மேடேஜ் வந்து இந்த முதல் மேடைன்றதுனால ஏறதுக்கு முன்னாடியே மேம் சொல்லிட்டாங்க 1 நிமிஷம் தான் பேசணுன்ட்டு.
இவங்க ஏற்கனவே வந்து முதலே வந்து 12 நிமிஷம் தான் ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டாங்க. நம்ம அங்கே நிறையா எடுத்துடுறோம், அங்கே கட் பண்ணி நம்ம 12 நிமிஷம் கொண்டு வந்துடுறோம். இங்கே பேசும்போது 1 நிமிஷம் பேசணுமா, என்ன பேசுகிறேன்னு தெரியல, கட்டும் பண்ண முடியாது, என்ன அந்த நிமிஷம் பேசணுமோன்னு பேசிட்டு வந்துட்டேன். பட் ஸ்டில் மேம் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஃப்ரீயோட பேச விடணுங்க. ஸோ இந்த படம் உருவானதுக்கு காரணம் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து ஹெச்ஆர் இருந்தார். அவங்க வந்து இந்த ஆஃபீஸ் கொடுத்தாங்க. யாருமே ஆஃபீஸ்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்லாம் வந்து நான் எவ்வளோ பேஷனாக இருக்கேன் அப்படின்ற பார்த்துட்டு மிஸ்டர் காதர் அப்புறம் முகமது யாசின் அவர் வந்து எனக்கு இந்த ஆஃபீஸை கொடுத்தாரு. ஏதோ நீ பண்ணிக்கணும், பேசணும், ஏதோ பண்ணணும், ஏதோ ஷார்ட் ஃபிலிம்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ் தான் வச்சேன். ஐ நீட் அ ஆஃபீஸ் ஃபார் மை ஷார்ட் ஃபிலிம்ன்ட்டு. அப்போது என்னுடைய மேனேஜர் பார்த்துட்டு என்னடா ஷார்ட் ஃபிலிமுக்கு ஆஃபீஸ் என்னது பாஸ், இந்த மாதிரி ஒரு அரபி மேனேஜர், பாஸ் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வா நம்ம ஆஃபீஸை எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு முதல்ல நம்ம அப்ரோச் பண்ணிடணும், அது கிடைக்கலன்றது செகண்டரி. ஸோ அந்த இடத்துல அந்த ஆஃபீஸ் கிடச்சது. அதுக்கப்புறம் இந்த படம் ஆரம்பித்து ஒரு லாஸ்ட்டில் முடிச்சிடுறேன். இந்த படம் ஆரம்பித்து முடிகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து ட்ரிபிள் ப்ரொடக்ஷன், பாபு ராமகிருஷ்ணன் சார் அண்ட் மஞ்சுளா ராமகிருஷ்ணன் மேம். அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் படம் முடித்து ஃபைனல் அவுட் கொடுக்குற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு என்னாச்சு படம் எப்படி எதுவுமே கேட்கல. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. தேங்க்யூ. அண்ட் ஜெகன் சாருக்கும் இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல் மை டீம்ஸ், கிருஷ்ணா அண்ட் அனிதா, ரேகா, எல்லாருக்கும், நெல்சன், எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சாரி, நான் டைம் எடுத்துக்கல, டக்குன்னு சொல்லிடுறேன். இந்த படத்துலேயும் வந்து அந்த ஸ்கேலபிலிட்டி நான் சொல்லியிருந்தேன்ல, அதாவது வந்து எக்ஸிக்யூஷன் வாஸ் பர்ஃபெக்ட். அதனால வந்து அது ஒரு ஃபுல்ஃபில்டாக இருந்தது. அந்த நம்ம என்ன விஷுவல் நான் படிக்கும்போது என்ன விஷுவலைஸ் பண்ணேனோ அதை விட பெட்டராக இருந்தது. ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அதை அந்த டைரக்டரால் தான் கொண்டு வர முடியும். அதை பெஸ்ட் டைரக்டர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு க்ளாஸா நவீன் அவர்கள். க்ளாஸா 606. இந்த பரிசினை வழங்குவதற்காக ஆஷிஷ் மற்றும் அலெக்ஸ், டெராஃப்ளோ ஸ்டுடியோ, ஆஷிஷ் அண்ட் அலெக்ஸ் இருக்கீங்களா? இந்த க்ளாஸா வந்து ஒரு ஹைடெக் மூவி. ஒரு யங்ஸ்டர், ஒரு கேமர், ஒரு இன்ஃப்ளூயன்சர், அந்த மாதிரி. ஸோ அதுக்கான பரிசை கொடுக்கறதுக்காக 2 யங்ஸ்டர்ஸை கூப்பிட்ருக்கேன். இவங்க 2 பேரும் இப்போது புதுசாக ஒரு டெராஃப்ளோ ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வெஞ்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. Both of you share your experience about this event. There's not much to say, but so we're very new. It's my first time coming for an event like this. It's definitely his first time coming to an event like this. But it's nice to see that there's a lot of people that we could interact with, get some nice connections and everything. So it's mostly, we had fun. So wish there was space to sit in the front, but yeah, that's it. Thank you. Thank you. அவரோட கேரக்டர் தான் இவர் படத்துல இரண்டாம் அத்தியாயம். லலிதா ரமேஷன் சென்னையில் இருக்காங்க. அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா சாய்ராம் மற்றும் சாந்தி அவர்கள். இந்த பெரும் விருதினை வழங்குவதற்காக நமது மேதகு புரவலர்கள் திருமதி உமா ரமேஷ் மற்றும் ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
அடுத்ததாக பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ஆஃப் அமீரக குறும்பட விழா 2026, the last and the best short film award of the year goes to ராவன் நவீன் of Closa. மிக பலத்த கரகோஷத்துடன் ராவன் நவீன் அவர்களை அழைக்கின்றோம். இந்த படத்தோட பல சுமைகளை ஒற்றையாக சுமந்தவர் இவர். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே பெருமைப்படுறோம். இந்த மாதிரியான பல திறமைகள் வெளியில் வரணும். அவருக்கு வந்து தமிழில் பேசுறது கொஞ்சம் தடுமாற்றம் தான் இருந்தாலும் ஒரு தமிழ் குறும்பட விழாவில் பங்கு கொண்டு அதில் ஒரு டாப் ப்ரைஸையும் வின் பண்ண அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆக்ஷன் சொன்னால் தான் அவர் பேச முடியும். கேமரா ரோலிங்கில் தான் இருக்குது ப்ரோ, பேசிடுங்க. ஸோ ஓகே, நான் ஒன்று சொல்லிடுறேன். வி லவ் திஸ் ஃபிலிம் பிகாஸ் எவ்ரி திங் ஐ திங்க் கேம் அலைன்டு. நீங்கள் சொல்கிறீங்களா அந்த அலைன்மெண்ட், கோகுல் நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க, அந்த அலைன்மெண்ட் வந்து ஹேப்பன் இன் திஸ் ஃபிலிம். ஐ திங்க் எவ்ரி திங் கேம் டுகெதர் வெரி வெல், இன்க்ளூடிங் த கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி வந்து பயங்கர திமிரா முதல்ல காட்டி அவனோட அந்த திமிரு கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறது வந்து ஃபைனல் வர வந்து எப்படி என்னவா இருக்கணும் நம்ம அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் தெர் வாஸ் அ ரிடம்ஷன் ஃபேக்டர் அட் தி எண்ட் ஆல்சோ. அண்ட் அவரே வந்து தன்னை அந்த சாகரார்னா அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தது தட் வை ஹீ டைட். அண்ட் ஐ திங்க் இன்க்ளூடிங் த ரோலிங் கிரெடிட்ஸ் கூட வந்து அவ்வளோ க்ரியேட்டிவாக இருந்தது. க்ரியேட்டிவ் டிசைன் ஆஃப் த ஃபில்ம், த மியூசிக், ஐ திங்க் எவ்ரி திங் கேம் டுகெதர். ஐ திங்க் இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு இருந்த ஒரு படம். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் சே சம்திங். இப்போ நீங்கள் கேமரா ரோலிங்கில் தான் இருக்குது. So first of all, one thing I want to say is thank you so much everyone. Thank you so much for giving this award. And I think after 6 years I am directing something. I've been doing movies in between for many others, in others' name actually. One thing is that if you are trying to sit somewhere doing nothing, if you can try it now itself, you will understand how hard is it. Especially for a person like hyperactive. Myself, I feel this thing. Normally whenever I go to my kids' school, teachers always say they won't sit in one place. They always run around. Even if we are trying to sit in one place, we don't think about this thing actually. Nobody will think about a person who is hyperactive, trying to put them inside a place where they cannot move. Their escape is actually the freedom is actually death. That's what I thought about. That's the only option now he thinks. But thinking about the other perspective, that's not a good solution actually, suicide. So if he was waiting for another 2 seconds, probably he would have taken that and gone home, and his whole life could have changed. So that is the perspective that we portrayed. But at the same time, there is something else also which I wanted to share, which I have myself as a problem. So thank you so much once again for the team especially. And it is a very small team, but the team, whatever we had was fantastic. And thank you so much everyone. வெற்றியாளர்கள் மட்டும் குடும்பத்தினரோட வேணாம், வெற்றியாளர்கள் மட்டும் உங்களது கோப்பைகளுடன் தயாராக இருங்கள். இந்த பரிசினை வழங்குவதற்காக உமா ரமேஷ் மற்றும் ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இருபத்தெட்டு பரிசு வென்ற நபர்கள் மட்டும் இங்கே வரவும். இங்கே மேடையில் இடம் கிடையாது. நமது பங்கேற்பாளர்களில் கவிஞரும் மேடை பேச்சாளரும் மற்றும் குறுநாடக குறும்பட இயக்குனருமான திரு சசிகுமார் அவர்கள் நமது நிகழ்ச்சியை குறித்த ஒரு புத்தகத்தை வெளியிட்டுள்ளார், எழுநி என்னும் தலைப்பில். அந்த ஒரு புத்தகத்தை நமது சிறப்பு விருந்தினருக்கு கொடுப்பதற்காக விருப்பப்படுகிறார் திரு சசிகுமார் அவர்கள். தினத்தந்தி நாளிதழின் அமீரக பதிப்பில் பணிபுரியும் திரு ஹிதயத்துல்லா அவர்கள் தங்களது ஒரு புத்தகத்தை நமது சிறப்பு விருந்தினருக்கு அளிக்க விரும்புகிறார். இன்னும் 5 minutes தான் இருக்கு, ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம்.
தமிழில் துபாய்னு எழுதுவோம், ஆனால் இந்த இப்படி தான் எழுதணுமா? அரபிக்கில் வந்து இட்ஸ் ரிட்டன் as துபை. துபாய் கிடையாது. திரு ஆசிஃப் மீரான் அவர்களின் ஒரு புத்தகம் இவர்களுக்கு நமது வகை அன்பளிப்பாக